ஓகே, ரெக்கார்ட் போட்டாச்சு. இப்போ உங்க கேள்வி என்பது ரீஎன்ட்ரி ஐடி இருக்கு. ரீஎன்ட்ரிக்கு பணம் எங்க இருந்து வருது இல்லைங்களா? எஸ் சார். ரீஎன்ட்ரிக்கு பணம் எங்க இருந்து வருது முதல் கேள்வி. மணி. ஓகே. அடுத்தது என்ன கேள்வி சார்? ரெண்டாவது. அந்த ஐடி ஐடியில உட்காரும் போது அது கேப்ல உட்காருதா இல்ல அவங்க அதுக்கு மேல உட்காருதா, அந்த ஸ்பான்சர் ஃபாலோ அந்த இதுல உட்காருதா? அதாவது யூ அப்படிங்கிறவருக்கு ரீஎன்ட்ரி கிடைக்குது அப்படின்னா இவருடைய முதல் ஐடி வரும்போது இவர் தான் ஸ்பான்சர், மேல இருக்கிறவர் லிங்க் கொடுத்திருக்கிறாரு. லிங்க் கொடுத்தவருடைய ஜீனியாலஜில எங்க காலியா இருக்கோ அங்கதானே இந்த யூ உட்காருது. இப்ப எக்ஸாம்பிள் இந்த ஸ்பான்சர் வந்து ஏற்கனவே 2 ஐடி கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. 1 2 கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ம். ஒன்னு முடிச்சிருக்காரு, இல்ல 2 இல்ல, முடிச்சு. அதான் வரிசையா நீங்க முடிச்சிருங்கண்ணே. இது அந்த ஒன்னு ரெண்டு அப்படின்னு வாங்கலாம், அப்ப கரெக்டா அதுதான் இது இருக்கும். வந்து மூணாவது. பிளேஸ்மெண்ட். நீங்க ரெண்டாவது கேள்வி ஓகே ஓகே பிளேஸ்மெண்ட். ரைட்டா? ஓகே ஓகே. மூணாவது கேள்வி. மூணாவது கேள்வி எப்படின்னா, இப்ப நாம அச்சயம் இருக்கிறோம், அச்சயத்துல அடியில இருந்து நம்ம 150 பேர் வந்துட்டோம். அப்போ இதுல 15 ஐடி போயிருக்கும், அது மேல இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் போகும். அடுத்தது 25 பேருக்கு வரும்போது அந்த 15 ஐடி இங்க இருக்கிற கீழே இடமே இல்ல. அது எங்க போய் உட்காரும்? அந்த இருங்க இருங்க, ஒரு 155வது ஐடி ஒரு ஒரு அப்புறம் தான் விஷயமா உட்காரும். வரும், ஒரு விஷயமா வருவோம். இப்ப ம். அட்சயம்ங்கிறது முதல்ல வந்து இருக்கு. அட்சயம்ங்கிறது வந்து 1 5 இல்லையா? 1 5 தான் அட்சயம். ஓகே சார். இதுல 25 இருக்கு, 125 இருக்கு. இதுல மொத்தம் 150 பேர் இருக்காங்க. இந்த 150 பேருக்கும் வரக்கூடிய ரீஎன்ட்ரி எங்க போகும்? இதான் மூணாவது கேள்வி. கரெக்டா? ரீஎன்ட்ரி, இந்த எஸ் சார். 150 நபர்களோட ரீஎன்ட்ரி எங்க போகும்? அதனுடைய பலன் என்ன ஆகும்? அப்படிங்கிறது தான் உங்களோட மூணாவது கேள்வி. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். ஆமா, இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி என்னன்னா, நாம அந்த அச்சயத்துல அந்த 15 ஐடி இருக்குல்ல, அது மேல உட்காரும், அது கிளியர். ஆனா ரெண்டாவது 25ல இருக்கிற அந்த லைன்ல இருக்கிறவங்க அந்த 150 பேர் முடிச்சாங்கன்னா அவங்க எதுல போய் உட்காரும், எந்த பக்கம் போய் உட்காரும் இருக்கு. இல்ல, இதுக்கு எல்லாம் ஒரே ஒரே பதில் தான் வரப்போகுது. இப்ப இந்த கேள்வி ஓகே எனக்கு ஓகே. கிளாரிட்டி கிடைக்கிறதுக்காக நான் கேட்கிறேன். என்னன்னா 150 பேரோட ரீஎன்ட்ரி எப்படி பிளேஸ் ஆகுங்கிறது கேக்குறீங்க. அதானே விஷயம்? ஆமா ஆமா சார். எஸ் சார். எஸ் சார். ரைட், அவ்வளவுதானா? அந்த 3 கேள்வி தானா? ஆமா சார். இது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ரைட், ஓகே. முதல் கேள்விக்கு நம்ம வந்து இந்த பக்கம் பதில் சொல்லிடலாம். அதாவது ரீஎன்ட்ரிக்கு பணம் எங்க இருந்து வருது? மத்தவங்க யாரும் மியூட்ல இல்ல, இது அன்மியூட்ல இருக்கிறீங்கன்னா மியூட் பண்ணிக்கோங்க, உங்க மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கனால பக்கத்துல சத்தம் வரும், மியூட் பண்ணிக்கோங்க. ரைட், முதல் கேள்விங்கிறது வந்து ரீஎன்ட்ரிக்கு பணம் எங்க இருந்து வருது? நமக்கு தெரியும் யூங்கிற நம்மளுடைய பொசிஷன்ல இருந்து நம்மளுக்கு வந்து 5ங்கிற முதல் லெவல்ல வரக்கூடியதுல மொத்தமா இது எல்லாமே நம்முடைய பிரைவேட் வேலெட்டுக்குள்ள வந்துடும். எல்லா பணமும் இதுல வந்து வரக்கூடியது. அதாவது நம்ம லிங்க் வழியா ஜாயின் பண்ணக்கூடியவங்க இருந்தா 5 நபர்கள் மூலமாக 5 வேலெட் மூலமாக நமக்கு 10 பிளஸ் 2.5 கிடைக்கும். நாம நேரடி லிங்க்ல நம்மளுடைய நேரடி உறுப்பினரா வரக்கூடியவங்க நம்மளுடைய முதல் லெவல்ல வந்தாங்கன்னா அது 10 கிடைக்கும், 2.5 கிடைக்கும். சப்போஸ் நம்ம மூலமா வராத ஒரு ஐடி, வேற யாரோ மூலமா வந்திருக்கிற ஒரு ஐடி நம்மளுடைய முதல் லெவல்ல வந்துச்சுன்னா நமக்கு 2.5 மட்டும் கிடைக்கும். ஏன்னா லிங்க் கொடுத்தவர் வேறவர். ஸோ மேட்ரிக்ஸ் டொனேஷன் மட்டும் நமக்கு கிடைக்கும். ரெண்டாவது லிங்க்ல ரெண்டாவது இடத்துல 25ங்கிற பொசிஷன்ல வந்து நமக்கு தெரியும் முதல்ல இருக்கக்கூடிய 5 பொசிஷன், அதுக்கப்புறம் மூணாவது இருக்கக்கூடிய ஒரு 5 பொசிஷன், மொத்தம் 10 பொசிஷன் வந்து பிஐஎஃப் வேலெட்டுக்குள்ள போகும் அப்படின்னு நமக்கு தெரியும். மீதி இருக்கக்கூடிய இந்த 10 போக மீதி 15 பொசிஷன்ல வரக்கூடிய தொகை வந்து நம்ம பிரைவேட் வேலெட்டுக்குள்ள நேரடியாக வந்து சேர்ந்துரும். அந்த அந்த அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 15 இன்ட்டு $12. ஸோ 12.25ங்கிறது நம்மளுடைய வேலெட்டுக்குள்ள வந்து சேரும். அந்த பிடித்தமெல்லாம் போக அப்போ 12.5 12.25 நமக்கு கிடைக்கும் பிரைவேட் வேலெட்ல. மூணாவது இடத்துல வந்து மூணாவது லெவல் 125ங்கிற இடத்துல தான் பாத்தீங்க அப்படின்னா சூட்சமம் இருக்கு. இந்த சூட்சமம்ல முதல் 10 பொசிஷன், முதல் எடுத்த உடனே 5, அதுக்கு அதாவது ஏ லிங்க்ல முதல்ல வரக்கூடிய ஐடிக்கு கீழே வர 5, ரெண்டாவதுல இருக்கக்கூடிய 5, இது ரெண்டும் கம்ப்ளீட் ஆகும்போது இந்த 10 பொசிஷன்ல வர்ற தொகை நேரா வந்து அது அப்கிரேட் வேலெட்டுக்கு தான் போகும். அப்கிரேட் வேலெட்ல போகும்போது இந்த ஸ்பேஸ் ஒன்னுங்கிற இடத்துல இருந்து ஸ்பேஸ் 2க்கு இந்த ஐடி போகணும்னா எவ்வளவு தேவை? ஸ்டார்டர் டொனேஷன் எவ்வளவு தேவை? ஸ்பேஸ் 1க்கு $50. ஸ்பேஸ் 2க்கு போகணும் அப்படின்னா என்ன தொகை தேவை? ஸ்பேஸ் 2ல வந்து $250 தேவை. அப்ப இந்த இடத்துல அடுக்கப்படணும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த யூங்கிற ஐடி இங்க வர்றதுக்காக எவ்வளவுனா $250 கொடுக்கணும். இது யாரு கொடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வருமானத்துல இருந்து இந்த சிஸ்டம் அப்கிரேட் தொகையாக $250 சேகரிக்குது. எப்படி சேகரிக்குது? 10 இந்த மூணாவது லெவல்ல எவ்வளவு தொகை சேர் ஆகுது? நமக்கு 50% தொகை சேர் ஆகுது.
எதுல 50%? ஸ்டார்டர் டொனேஷன் ஆகிய $50 50%. அப்போ ஒரு தொகை என்பது $25. அப்போ அப்கிரேடுக்காக நம்ம 10 பொசிஷன், முதல் 10 பொசிஷன் அப்படின்னும் போது இன்ட்டு 10 அப்படின்னா இந்த 25 25 25ன்னு $250 உங்களோட அப்கிரேடு வேலெட்ல வந்து சேருது. எப்ப $250 ட்ரிகர் ஆகுதோ, கம்ப்ளீட் ஆகுதோ, உடனடியா இந்த யூங்கிற ஐடி வந்து ஸ்பேஸ் டூல ஸ்டார்டர் டொனேஷனை எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல வந்து அது வந்து பதிவாயிருது. அப்ப இந்த இடத்துல வந்து ஒரு குளோபல் மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகுது. யாரெல்லாம் குளோபல் லெவல்ல, உலகம் முழுவதும் யாரெல்லாம் இந்த 3வது லெவல்ல முதல் 10 பொசிஷனை கம்ப்ளீட் பண்றாங்களோ, உடனடியா அவங்களோட ஐடி வந்து ஸ்பேஸ் டூல வந்து இடம் பிடிக்குது. அது மேலிருந்து கீழ், இடமிருந்து வலம்ங்கிற அடிப்படையில நம்மளுடைய எந்த ஆளுமையும் இல்ல. இங்க யாரையுமே நம்ம இணைக்க முடியாது. ஸ்பேஸ் டூல இணைக்க முடியாது. அது தானியங்கி முறையில யாரெல்லாம் இங்க குவாலிஃபை ஆகுறாங்களோ, அவங்களோட ஐடியை எல்லாத்தையும் இந்த இடத்துல வந்து அது ஏ, பி, சி, டி, இ முடிக்கும். அதுக்கப்புறம் 2வது லெவல்ல 25 முடிக்கும், 125 முடிக்கும். இது எல்லாமே வந்து ஒரு ஆட்டோமேஷனா நடக்கும். இப்ப இந்த இடத்துல நீங்க கேட்ட முதல் கேள்விக்கான விடை என்னன்னா, ரீஎன்ட்ரிக்கான பணம் எங்க இருந்து கிடைக்குது? அப்போ இந்த ரீஎன்ட்ரி வர்றதுக்கான தொகை எங்க இருக்கு? இந்த இடத்துல 3வது லெவல்ல இருக்கக்கூடிய 30 பொசிஷன் 30 பொசிஷன். அப்ப இந்த 30 பொசிஷன் என்பது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு விட்டு இருக்கும். அதாவது 5 அப்படிங்கிறது ரீஎன்ட்ரிக்கு போகும். அடுத்த 5 பாத்தீங்கன்னா பிரைவேட் வேலெட்டுக்கு வரும். அதுக்கப்புறம் ஒரு 5 ரீஎன்ட்ரிக்கு போகும். அதுக்கப்புறம் பிரைவேட் வேலெட்டுக்கு வரும். இந்த மாதிரி நமக்கு ரீஎன்ட்ரிக்கும் பிரைவேட் வேலெட்டுக்கும் அடுத்து 5 உங்களுக்கு வந்து அது இருக்கும். நான் உங்களுக்கு அந்த பிக்சர் ஷோ பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். அந்த பிக்சர் அந்த ஜீனியாலஜியை ஷோ பண்ணி உங்களுக்கு சொல்றேன். இப்ப இந்த 30 பொசிஷன்ல வரக்கூடிய தொகை எவ்வளவு? 30 இன்ட்டு $25 இல்லையா? 3வது லெவல்ல வரக்கூடிய தொகை வந்து 30 இன்ட்டு $25. அப்ப இதனோட மொத்த தொகை எவ்வளவு? $750 வந்து இந்த ரீஎன்ட்ரி வேலெட்ல சேரும். இந்த ரீஎன்ட்ரி வேலெட்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தா ரீஎன்ட்ரி உருவாகும்னு இல்ல. இந்த ஒரு ஐடிக்கு தேவையான தொகை ரீஎன்ட்ரியில வந்த உடனே ஒரு ரீஎன்ட்ரி ஐடி ஜெனரேட் ஆயிருது. அப்ப மொத்தமா 30 பொசிஷன் வழியா வரக்கூடிய தொகை $750 வரும்போது இதுல 750/50ன்னு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 15 ஐடிகளை இதை ரீஎன்ட்ரியாக உருவாக்கிறோம். அந்த ரீஎன்ட்ரி ஐடி உருவாகும் போது அப்போ எங்க காலியா இருக்கோ அந்த ரீஎன்ட்ரி ஐடி காலியா இருக்கிற இடத்த பிளேஸ்மெண்ட்டுக்குள்ள பேசுவோம். இப்போ இந்த பணம் என்பது எங்க உருவாகுது? ரீஎன்ட்ரி ஐடிக்கான பணம் எங்க உருவாகுதுன்னா நம்முடைய உழைப்பு மூலமாக வரக்கூடிய டீமோ அல்லது நம்மளுடைய அப்ளைனோ அதுக்கு மேல இருக்கக்கூடிய அப்ளைனோ டீம் ஒர்க் மூலமா வரக்கூடிய ஸ்பில் ஓவர் ஐடியோ 3வது லெவல்ல ஃபில் பண்ணக்கூடிய அந்த 30 பொசிஷன்ல வரக்கூடிய தொகை தான் ரீஎன்ட்ரிக்கான பணம். இதுக்கு நம்ம கையில இருந்து கொடுக்க வேண்டியதில்லை. நம்மளுடைய யூங்கிற அந்த ஜீனியாலஜியில பாத்தீங்கன்னா 3வது லெவல்ல ஒரு 30 பொசிஷன். அந்த பொசிஷனோட டீடைல் நீங்க நான் அடுத்து ஷேர் பண்ணக்கூடிய அந்த பிக்சர்ல நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. நம்மளுடைய அந்த கலர் படத்துல நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. இந்த 30 பொசிஷன் வழியா தான் இதுக்கான ஃபண்ட் வருது சார். இது முதல் கேள்விக்கான பதில். இதுல எதுவும் குழப்பம் இருக்கா சார்? கிளியர் ஆயிடுச்சா? கிளியர் சார், கண்டினியூ சார். ரைட். இப்போ வந்து 2வது கேள்விக்கு வருவோம். இப்ப நம்ம 2வது கேள்வி என்பது பிளேஸ்மெண்ட். ரீஎன்ட்ரி ஐடி பிளேஸ்மெண்ட் எப்படி நடக்குது? இந்த யூங்கிற இந்த நபருக்கு வந்து ரீஎன்ட்ரி உருவாகுது. 15 ரீஎன்ட்ரி உருவாகும் போது அது ஒரே நேரத்துல 15 ரீஎன்ட்ரியா ஒரே நேரத்துல உருவாகாது. அது 1 2 3 4ன்னு ஒண்ணு ஒண்ணா தான் உருவாகும். ஏன்னா இந்த ரீஎன்ட்ரி பொசிஷன்ல வரக்கூடிய தொகை இருக்கு இல்லைங்களா? இந்த 30 தொகையும் ஒரே நேரத்துல ஃபில் ஆகாது. ஒன் பை ஒன்னா தான் ஃபில் ஆகும். அப்ப இந்த ரீஎன்ட்ரி எப்போ 25 25ன்னு 2 இடத்தின் மூலமாக வரக்கூடிய $50 அந்த ரீஎன்ட்ரி வாலெட்டுக்குள்ள வருதோ அப்போ ஒரு ஐடி இந்த $50 எடுத்துக்கிட்டு இந்த சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா ரீஎன்ட்ரியை ஜெனரேட் பண்ணிடுது. அந்த ரீஎன்ட்ரி உருவாகும் போது என்ன நடக்கும்? அதை நாம இப்ப பார்க்க போறோம். இந்த ரீஎன்ட்ரி உருவாகும் போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்ப நம்ம எப்படி பார்க்க போறோம்னா நம்மளுடைய பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். பார்த்துடலாம். ஸோ ரீஎன்ட்ரி 3வது பொசிஷன் நம்ம பேசணும். ஸோ ரீஎன்ட்ரியில 3வது பொசிஷன் நடக்கும்போது நமக்கு உருவாகிற அந்த ரீஎன்ட்ரிக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதுதான் அப் டு டவுன் லெஃப்ட் டு ரைட்டுங்கிற ஒரு ஃபார்முலா. இப்போ யூஎஸ்ங்கிற ஒரு ஸ்பான்சர் இருக்கார். இவர் தான் இன்வைட் லிங்க் கொடுத்து யூங்கிற நபரை இணைச்சிருக்காரு. இந்த யூங்கிற நபர் சுறுசுறுப்பா வேலை பார்க்கிறாரு. ஆனா அவருக்கு முன்னாடியே ஏபியை வந்து அவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாரு. ஏபியை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஏ வந்து சுறுசுறுப்பா வேலை பார்த்து அவருடைய 5 ஐடியை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அதுக்கு மேல அவர் ஒன்றும் பண்ணல. பிங்கிறவர் ஒண்ணுமே பண்ணல. அவர் வந்ததுல இருந்து சும்மா தான் இருக்காரு. அந்த இடம் காலியா தான் இருக்கு.
அப்போ இந்த யூங்கிற நபர் வந்து முதல் லெவல் 1 முடிச்சிடுறாரு, லெவல் 2 முடிச்சிடுறாரு, லெவல் 3 முடிக்கிற போது ஒரு ரீஎன்ட்ரி ஐடியா ஜெனரேட் ஆகுது. அப்ப ஜெனரேட் ஆகும்போது என்ன நடக்கும்? இவருடைய யூங்கிற ஐடி ஸ்பான்சரோட லிங்க்ல முதல்ல வரும்போது அடுத்து எங்க காலியா இருக்கோ அவருடைய லிங்க்ல எங்க காலியா இருக்கோ அந்த ஜீனியாலஜில காலியா இருக்கிற 3வது பிளேஸ்மெண்ட்ல உங்களுடைய ஐடி விழுந்திருக்கு இல்லையா? இதே மாதிரி உங்களுடைய ரீஎன்ட்ரி ஐடி ஒன்னு ஒன்னா அது வந்து ஃபாலோ த ஸ்பான்சர்ங்கிற இடத்த தேடும். ஸ்பான்சரோட இடத்துல முதல் லெவல் 5 கம்ப்ளீட் ஆயிருக்கான்னு பார்க்கும். அவரு இன்னும் 4வது 5வது கம்ப்ளீட் பண்ணாம இருக்காரு. 3வது நீங்க மட்டும் வந்திருக்கீங்க. நீங்க தான் இவ்வளவு பெரிய டீமை உருவாக்கி இருக்கீங்க. அதன் மூலமா ரீஎன்ட்ரி ஐடி வரும்போது முதலாவது இந்த ஸ்பான்சரோடைய லெவல் 1ல 5 கம்ப்ளீட் ஆயிருக்கான்னு பார்க்கும். இங்க என்ன கம்ப்ளீட் ஆயிருக்கு? ஏ கம்ப்ளீட் ஆயிருக்கு, பி கம்ப்ளீட் ஆயிருக்கு, சி கம்ப்ளீட் ஆயிருக்கு, 4ம் 5ம் காலியா இருக்கு. அப்ப என்ன ஆகும்? உங்களோட ரீஎன்ட்ரி நம்பர் 1 வந்து 4th பொசிஷன்ல போய் பிளேஸ் ஆகும். ரீஎன்ட்ரி நம்பர் 2 வந்து 5th பொசிஷன்ல போய் பிளேஸ் ஆகும். இது புரிஞ்சுதா சார்? இது எந்த வகையில சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஸ்பான்சர் ஃபாலோ த ஸ்பான்சர் யாரு லிங்க் கொடுத்திருக்காரோ அவருடைய ஜீனியாலஜில முதல் லெவல்ல காலியா இருக்கான்னு பார்க்கும். காலியா இருந்தா அந்த இடத்துல உங்களோட ரீஎன்ட்ரி பிளேஸ் ஆகும். புரிஞ்சுங்களா சார்? மத்தவங்க மியூட்ல அன்மியூட்ல எஸ் சார், எஸ் சார், கண்டினியூ சார், கண்டினியூ சார். மைக் எஸ் சார், எஸ் சார், எஸ் சார், எஸ் கண்டினியூ. ஒரு நிமிஷம் வேற யாரோ அவங்க பக்கத்துல ஒரு ஆள் பேசுறாங்க. பேசிட்டு இருக்காங்க, அவங்கள மைக் ஆஃப் பண்ணிடுங்க. மா சுஜாதாமா நீங்க ஹோஸ்ட்ல தான் இருக்கீங்க. கொஞ்சம் அவங்கள சரி பார்த்து சார், பாக்குறேன் சார். பாருங்க ஓகே சார், யாரெல்லாம் ஓகே அன்மியூட் சார். பண்ணிருக்காங்க. அன்மியூட்ல இருக்கிறவங்க தயவு செஞ்சு மியூட் பண்ணுங்க. உங்க மைக்கை மியூட் பண்ணுங்க. சத்தம் வருதுன்னு தெரியும் உங்களுக்கு, மியூட் பண்ணுங்க. ஓகே. இங்க வந்து கவனிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க உங்களுக்கு அதை பண்ணிடுவீங்க. இப்போ அவர் சொன்ன மாதிரி, சார் சொன்ன மாதிரி இந்த லெவல் 1ல 5 பார்த்தாச்சு. இப்போ இவரோட 2 ரீஎன்ட்ரி இங்க வந்து 5 கம்ப்ளீட் பண்ணிருச்சு. ஸ்பான்சரோட 5 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்ததா 3வது ஒரு ரீஎன்ட்ரி இவருக்கு ஜெனரேட் ஆகுது. 3வது ரீஎன்ட்ரி ஜெனரேட் ஆகும்போது இந்த 5 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்ததா 25ங்கிற 2வது லெவல பார்க்கும். ஸ்பான்சர் ஃபாலோ த ஸ்பான்சர் அடிப்படையில 2வது லெவல்ல முதல் 5 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி அந்த இடம் காலியா இல்ல, ஃபில் ஆயிடுச்சு. அடுத்ததா பிங்கிற அந்த நபர் எதுவுமே பண்ணாததுனால அவருக்கு கீழே இருக்கக்கூடிய 5 இருக்கு இல்லைங்களா, இத வரிசையா லெஃப்ட் டு ரைட் ஃபில் ஆகும். என்ன ஃபில் சார்? காளிமுத்து சார் திரையில எதுவும் டச் பண்ண வேண்டாம். இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க உங்களோட 3வது ரீஎன்ட்ரி அப்படின்னும் போது ஃபாலோ த ஸ்பான்சர் அடிப்படையில பார்த்து லெவல் 1ல 5 கம்ப்ளீட் ஆயிருச்சு. லெவல் 2ல எங்க காலியா இருக்குன்னு பார்த்தா ஏ கம்ப்ளீட் ஆயிருக்கு. கீழே வரக்கூடிய 25ல 5 கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. பிங்கிற இடத்துல காலியா இல்ல. அது அது அந்த இடத்துல ஃபில் ஆகல, காலியா இருக்கு. அப்போ உங்களுடைய 3வது 4வது 5வது 6வது 7வது ரீஎன்ட்ரி வரிசையா பியை வந்து ஃபில் பண்ணோம். பிக்கு கீழே இருக்கக்கூடிய இடத்துல ஃபில் பண்ணோம். அப்ப இந்த மாதிரி ஃபில்லிங் நடக்கும்போது நமக்கு பிளேஸ்மெண்ட் பத்தின விஷயம் நமக்கு சொல்லியாச்சு இல்லையா? இந்த பிளேஸ்மெண்ட் எங்க வந்து உட்காருதோ இந்த ஐடியோடைய காரணகர்த்தா யாரு, இந்த ஐடியோட லிங்க் யாருடையது, அவருக்கு $10 போகும். ஓகேவா? ரீஎன்ட்ரி ஐடியும் ஸ்பான்சரோடைய லிங்கை பொறுத்தது தான். ஒரே ஒரு லிங்க் தான் நம்ம எல்லாருக்குமே. அப்ப ஸ்பான்சரோடைய இடத்துக்கு ரீஎன்ட்ரி உருவாக 15 ரீஎன்ட்ரி உருவானாலும் அந்த ஆரம்பத்துல முதல் ஐடியை கொண்டு வரும்போது $10 கிடைச்சது இல்லைங்களா? அது மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய அந்த 15 ரீஎன்ட்ரிக்கும் 15 × $10 என்பது அந்த ஸ்பான்சருக்கு கிடைக்கும். அது எந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகுதோ அதை பொறுத்து ஃபாலோ த ஸ்பான்சர் அடிப்படையில அவருக்கு மேட்ரிக்ஸ் டொனேஷனும் கிடைக்கும். இப்ப மேட்ரிக்ஸ் டொனேஷன் அடிப்படையில முதல் 5 கம்ப்ளீட் ஆயிருச்சு அவருக்கு. 2வது லெவல்ல 25ல தான் இந்த 5 வரிசையா கம்ப்ளீட் ஆயிட்டே வருது. இந்த கம்ப்ளீட் ஆகும்போது இங்க இருந்து 2வது லெவல் சார், காளிமுத்து சார் திரையை தொடாதீங்க. திரையை தொட்டீங்கன்னா நீங்க போடுற லைனும் ஃபார்ம் ஆகும். அதனால திரையை தொடாதீங்க. ஸோ இப்போ வந்து இந்த 2வது லெவல்ல வரக்கூடிய மேட்ரிக்ஸ் டொனேஷனும் அவருக்கு போகும், ஸ்பான்சருக்கு போகும். இப்ப இந்த யூங்கிற ஐடியில யார் இருக்கா? இந்த யூங்கிற ஐடியில நீங்க இருக்கீங்க. உங்களுக்கு இந்த இடத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? இல்ல, அது பேரலல் லைன். உங்க லைனுங்கிறது தனியாக இருக்கு. அப்ப இந்த தனியான லைன்ல இப்போ இந்த பிஏ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்க ரீஎன்ட்ரி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இங்க ஒரு 5, ஏற்கனவே ஒரு 2, 7 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மீதி இருக்கக்கூடிய ஒரு 3வது இருக்கக்கூடிய உங்களுக்கு இவங்களுக்கு ஃபில் பண்ண மாதிரி ஒரு 5 பொசிஷன் இருக்கு இல்லையா? அந்த 5 பொசிஷன்ல அடுத்ததாக ஃபில் பண்ண போறது யாரு அப்படின்னா உங்களோட ரீஎன்ட்ரி நம்பர் 8, நம்பர் 9, நம்பர் 10, நம்பர் 11, நம்பர் 12. இந்த 5 ஐடியுமே உங்களுடைய 3வது லெவல்ல இருக்கக்கூடிய 5 கம்ப்ளீட் பண்ணுது. அதாவது 3வது லெவல்னா
மூணாவதா இருக்கக்கூடிய யூக்கு கீழே வரக்கூடிய இந்த 25ங்கிற பொசிஷன்ல மூணாவது 5 கம்ப்ளீட் பண்ணுது. இது யாருடைய என்ட்ரி? உங்களுடைய ரீஎன்ட்ரி. உங்களுடைய பொசிஷனையே அங்க கம்ப்ளீட் பண்ணுது. சப்போஸ் நீங்க அந்த இடத்துல காலியா இல்ல, ஏன்னா காலியா இல்லாம இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஏன்னா 25 கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நீங்க மூணாவது லெவல்ல ஃபில் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்படி காலியா இல்ல அப்படின்னும் போது இது அடுத்ததாக காலியா இருக்கக்கூடிய இந்த இந்த இடத்துக்கு போகுது. அதாவது இந்த புதியதாக வந்திருக்கிற 4வது. இந்த 4வது இடத்துல யாரு இருக்கா? உங்களோட ரீஎன்ட்ரி நம்பர் 1 இருக்கு. இந்த 1க்கு கீழ 2வது லெவல்ல காலியா இருக்கு. அப்ப என்ன நடக்குதுன்னா, உங்களுடைய ரீஎன்ட்ரி 4வது இருக்கக்கூடிய 5 ஃபில் பண்ணுது. அப்ப மேல இருக்கக்கூடிய ஐடி யாரோடது? உங்களோட ரீஎன்ட்ரி தான். 5வது அந்த அதுக்கு கீழ வரக்கூடிய 5லயும் வரக்கூடிய ரீஎன்ட்ரி யாரோடது? அதுவும் உங்களுடையது தான். அப்ப என்ன நடக்குது? உங்களோட ரீஎன்ட்ரி ஃபாலோ த ஸ்பான்சர் அடிப்படையில அவரோட ஜீனியாலஜியை ஃபில் பண்ணும்போது மேல இருக்கக்கூடிய உங்களுடைய ஐடிக்கும் பணத்தை கொடுக்குது. அதாவது இந்த ரீஎன்ட்ரி ஐடிக்கு முதலாவது லெவல்ல இந்த 5ம் ஃபில் ஆகுது. இந்த 5ம் உங்களோட ஐடியாக இருக்கும் பட்சத்துல உங்க ரீஎன்ட்ரி வந்த காரணத்தினால $2.5 என்பது உங்களுடைய ரீஎன்ட்ரி ஐடிக்குள்ள வரக்கூடிய விஷயமாக இருக்கும். உங்களோட ரீஎன்ட்ரி 5 ஃபில் ஆகுது பாத்தீங்களா? இது வந்து 2வது லெவல்ல ஸ்பான்சருக்கு ஃபில் ஆகுது. அப்ப அவருக்கு $12.5 கொடுக்கும். இப்ப அடுத்ததா பார்ப்போம். இப்ப இது வரைக்கும் நம்ம எத்தனை பார்த்திருக்கோம்? இந்த இடத்துல 7, அப்புறம் 7ல இருந்து 8, 8ல இருந்து 5, 13 கம்ப்ளீட் ஆயிருச்சு. 13க்கு அப்புறம் 2 ஐடி இங்க வந்து 4ங்கிறது இடத்துல ஃபில் ஆகும். இப்ப இதே மாதிரி தான் எல்லாருடைய ரீஎன்ட்ரியும். சப்போஸ் ஏங்கிறவரு வேகமா செயல்படுறாரு, சேம் டைம்ல அவருடைய 3வது லெவல்ல ரீஎன்ட்ரி ஃபில் ஆகுது அப்படின்னா இதுவும் ஸ்பான்சர் யாரு? இவரு. அப்ப இந்த ஸ்பான்சருடைய லிங்க்ல இந்த காலி என்பது எப்படி உங்களுடைய ஐடி வந்து காலியா இருக்க இடத்துல லெஃப்ட் டு ரைட் ஃபில் ஆயிட்டே வந்துச்சோ, அதே மாதிரி இந்த ஏங்கிறவருடைய ரீஎன்ட்ரியுமே பாத்தீங்கன்னா காலியா இருக்கக்கூடிய இடங்களை ஃபில் பண்ணும். இப்ப எந்த இடத்தை ஃபில் பண்ணுங்கிற ஒரு டவுட் வரும் இல்லைங்களா? அப்போ அது என்ன டவுட் கிளாரிஃபை பண்ணக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும்னா, அந்த பர்டிகுலர் செஷன் டைம்ல அந்த மினிட் என்ன சொல்லலாம், கரண்ட் டைம்ல எந்த இடத்துல காலியா இருக்கோ அந்த செல்ஃப் டைமிங் அடிப்படையில் அது ஃபில் ஆகும். மேபி உங்களுக்கு ஒரு ரீஎன்ட்ரி இப்போ நடக்குது. உங்களுடைய ரீஎன்ட்ரி பிளேஸ்மெண்ட் ஆயிடுச்சு. அடுத்த இடத்துல உங்களோட ரீஎன்ட்ரி வந்துச்சுன்னா இந்த இடம் காலியா இருக்கிற இடத்துல உட்காரும். ஆனா அதுக்கு முன்னாடி ஏங்கிற இடத்தவருக்கு இருக்கிறவரு ரீஎன்ட்ரியை ஜெனரேட் பண்ணிட்டாருன்னா உங்களோட ஐடி வர்றதுக்கு முன்னாடியே ஏங்கிறவருடைய ரீஎன்ட்ரி இந்த இடத்துல இடம் பிடிச்சிரும். அதுக்கப்புறமா காலியா இருக்கிற இடத்துல தான் அது வந்து உங்களோட ஐடியா வந்து அடுத்த ஐடியா இருக்கக்கூடியது வந்து பதிவாகும். இப்போ இது எதன் அடிப்படையில இருக்கு அப்படின்னா டைம் ஸ்டாம்ப் அடிப்படையில இருக்கு. டைம் ஸ்டாம்ப் என்பது நம்ம பிளாக் செயினோட மூவ்மெண்ட் 1 மில்லி செகண்டுக்கு முன்னாடி ஒரு ஐடி எக்ஸிக்யூட் ஆகுது, அடுத்த மில்லி செகண்ட்ல இன்னொரு ஐடி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா இது இடமிருந்து வலம்ல எங்க காலியா இருக்கோ அங்க போய் பிளேஸ் ஆயிடும். சோ இதுதான் இந்த இடத்துல நாம இந்த பிளேஸ்மெண்ட் பத்தி பேச வேண்டிய விஷயம். இதுல உங்களுக்கு புரிதல் வந்துருச்சா இல்ல இன்னும் கேள்வி இருக்கா சார்? பிலால் சார் இருக்கு. பிலால் சார் கேட்டுட்டு இருக்கீங்களா? மியூட் பண்ணிட்டீங்களா? மைக்கை மியூட்ல வச்சிருக்கீங்களா? அன்மியூட் பண்ண முடியாம நான் எதுவும் இருக்கா? பண்ணல சார். ஓகே. நான் எதுவும் பண்ணல. பிலால் இருக்காரா? உள்ள இருக்காரா? கவனிச்சிட்டு இருந்தாரா? இருக்காரு. ஓகே ஓகே. அவர் கேட்ட கேள்விக்கு இப்போ ஒரு விளக்கம் சார் ஓகே சார் ஓகே சார். இந்த இடத்துல வந்து வேற ஏதாவது கேள்வி இருக்கா? புரியாத இடம் இருக்கா? இந்த பிளேஸ்மெண்ட் ரிலேட்டடா இப்ப நம்ம சொன்ன விஷயமும் இந்த மணி ரிலேட்டடா சொன்ன விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா சார்? இல்ல இதுல கேள்வி இருக்கா? இல்ல சார், இதான் எனக்கு புரிஞ்சிருக்கு சார். நான் பிலால் சார் நான் கேட்டுக்கிறேன். ஒரு டிரைவிங்ல இருக்கிறதுனால இங்க மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு சார். இங்க மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்க புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து கன்வே பண்ணுங்க. சார் வந்துட்டேன் சார். லைன் கட். சூப்பர் சார். கண்டினியூ சார். ஓகே. இப்ப வந்து 3வது கேள்விக்கு வருவோம். அட்சயம்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 1, 5 சேர்ந்ததுதான் அட்சயம். இது ஒரு சாம் ப்ராஜெக்ட். இந்த அட்சயம்ல இருந்து 150 பேருக்கு நிறைய நல்ல விஷயங்களை செய்ய முடியுங்கிற ஒரு பாசிபிலிட்டி இருக்கிறதுனால 150 பேர் ஒன்றா சேர்ந்து இந்த அட்சயமை உருவாக்கி அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதுல வரக்கூடிய ரீஎன்ட்ரி எங்க போகும் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப நம்ம வந்து ஒரு கிளியர் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசுவோம். இதோடைய அந்த 150 பேரோட ரீஎன்ட்ரியை பத்தி பேசுவோம். சோ அட்சயமுடைய யூ, அந்த யூக்கு கீழே வரக்கூடிய ஏக்கு அடுத்தது பி, அடுத்து சி,
அடுத்தது டிஇ இல்லைங்களா? இப்ப இதுதான் வந்து அச்சயமுடைய ஐடி. இப்ப இதுக்கு கீழே ஏ சார்பாக 30 நபர்கள், அதாவது 2வது லெவல்ல ஏக்கு கீழே இருக்கக்கூடிய 5 25 இல்லையா? 5 25. இந்த 25 பிளஸ் 5 30 பேருக்கும் ஏவோட லிங்க் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த 30 பேருக்கும் யாரு ஸ்பான்சர்? அப்ப ஸ்பான்சர் லிங்க் கொடுத்தது இந்த ஏங்கிறவர் தான் கொடுத்திருக்காரு இல்லையா? இந்த ஏங்கிற அச்சயம் ஐடி தான் கொடுத்திருக்கு. இதே போலதான் 30 பேருக்கு பி லிங்க்ல 30 பேர், சி லிங்க்ல 30 பேர், டி லிங்க்ல 30 பேர். இப்படிதான் வந்து நாம 5 25 5 25ன்னு அடுக்கியிருக்கோம். இந்த மாதிரி 30 பேர் கொண்ட 5 பேர் கொண்ட 5 அணி தான் 150 பேராக அச்சயம் சார்பா செயல்படுறோம். இப்ப இந்த 5ங்கிறவங்க இந்த 25 பேரை வந்து கொண்டு வரல. இந்த 5ங்க இருக்கிறாங்க இல்லையா? அந்த 5ல உங்களுடைய இப்ப எக்ஸாம்பிள் கண்ணன் இருக்கிறேன். இந்த 5ல கண்ணன் இருக்கேன். இந்த கண்ணனுக்கு கீழே இந்த 25 இருக்கு இல்லையா? கண்ணன் போல மீதி 4 பேர் இருக்காங்களா முதல் 5ல? கண்ணனுக்கு கீழே இந்த 25ல கண்டிப்பா 5 ஐடி வந்திருக்கும். இந்த 5 ஐடிக்கு கண்ணன் உழைப்பு கொடுக்கல. அந்த உழைப்பு என்பது அச்சயத்தின் மூலமாக வந்ததுதான். அப்ப அச்சயத்துக்கு வந்து நாம இதுல வந்த தொகையை $2.5 1 இன்ட்டு 2 இன்ட்டு 5 $12 நம்ம என்ன பண்ணிட்டோம்? வந்த மேட்ரிக்ஸ் தொகையை திருப்பி அச்சயத்துக்கு கொடுத்துட்டோம். இனிமேல் நம்மளுடைய கணக்கை இங்க இருந்து தொடங்கும் போது நாம லெஃப்ட் டு ரைட் ஃபில் பண்ணும்போது 1 2 3 4 5ன்னு நம்ம கொடுக்கக்கூடிய ஒன்னும் இந்த 2வது லெவல்ல இடம் பிடிக்கும். நம்மளுடைய டைரக்ட் வந்து 2வது லெவல்ல 5 5 5 5ன்னு 25 டைரக்ட் கொண்டு வந்தா 25 பேரும் லெஃப்ட் டு ரைட் அப்படியே அடுக்கப்படுவாங்க. இதுதான் எல்லாருடைய ஐடியிலும் இருக்கு. இப்ப 3வது லெவல்ல தான் நமக்கு வந்து ரீஎன்ட்ரி நடக்கும் இல்லையா? 125ங்கிற இடத்துல 3வது லெவல்ல தான் ரீஎன்ட்ரி நடக்கும். அப்ப இந்த ரீஎன்ட்ரி நடக்கும்போது இந்த யூங்கிற இடத்துல யார் இருக்கா? யூங்கிற இடத்துல நான் தான் இருக்கேன். இப்ப இந்த யூங்கிற இடத்துல இருக்கிறவருடைய ரீஎன்ட்ரி, இப்ப கண்ணனுடைய ரீஎன்ட்ரி சுறுசுறுப்பா பில் பண்ணி இந்த 30 பொசிஷன் வழியா 15 ரீஎன்ட்ரி ஐடி 1 பை 1 உருவாகும் இல்லையா? இப்ப இந்த லிங்க்குக்கு கண்ணனுடைய அந்த ஜாயினிங் லிங்க் யார் கொடுத்தா? ஏங்கிற இந்த அச்சயமுடைய லிங்க் தானே கிடைச்சிருக்கு. அப்ப இந்த ஏங்கிற அச்சயமோட லிங்க் இருக்கு பாருங்க, இதுதான் ஸ்பான்சர். அப்ப ஃபாலோ த ஸ்பான்சர் அடிப்படையில 15 ரீஎன்ட்ரியும் இந்த ஏ ஃபாலோ பண்ணி அதனுடைய கீழே இருக்கக்கூடிய 5 கம்ப்ளீட் ஆயிருக்கான்னு பார்க்கும். கம்ப்ளீட்டா ஆயிடுச்சு. அடுத்ததா பில வந்து பார்க்கும். பில 25 கம்ப்ளீட் ஆயிடுச்சான்னு பார்க்கும். பிலையும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சிக்கு வந்து பார்க்கும். சிலையும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இல்லையா? சில கம்ப்ளீட் ஆயிடுச்சா? இல்ல, கம்ப்ளீட் ஆகல. ஏன்னா ஏங்கிறது 5. இந்த 5 5 25, ஏங்கிறது ஏக்கு கீழே ஒரு 5 5 5 5ன்னு 25 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஏக்கு கீழே 5 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஏக்கு கீழே 25 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஏக்கு கீழே 125 கம்ப்ளீட் ஆகல இல்லையா? நம்ம அந்த 3வது லெவல்ல இப்பதான் நம்ம பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏல இருந்து பார்க்கும்போது 3வது லெவல் பில்ட் ஆகிட்டு இருக்கு. அப்ப என்னன்னா இந்த ரீஎன்ட்ரி எல்லாமே இந்த கண்ணன் மட்டும் இல்ல, கண்ணன் உள்பட 5 பேர் இருக்கிறோம் இல்லையா? இவங்களோட ரீஎன்ட்ரியா இருந்தாலும் கண்ணனுக்கு கீழே இருக்கக்கூடிய 25 பேர் இருக்காங்கல்ல, அந்த கண்ணன் உள்பட 5 பேரோட கீழே 2வது லெவல்ல வந்திருக்க 25 பேரோட ரீஎன்ட்ரியா இருந்தாலும் எல்லாமே ஃபாலோ த ஸ்பான்சர்னு ஏ உடைய ரெஃபரல் லிங்கை வச்சு தான் ஜாயின் பண்ணிருக்கோங்கிறதுனால எல்லாமே இங்கதான் ஃபாலோ பண்ணும். அப்ப இந்த 30 பேருக்கு எவ்வளவு சார் ரீஎன்ட்ரி நடக்கும்? ஒருத்தருக்கு 15னா 30 பேருக்கு எவ்வளவு ரீஎன்ட்ரி நடக்கும்? 450 ரீஎன்ட்ரி நடக்குங்களா? இந்த 450 ரீஎன்ட்ரியும் இந்த ஏங்கிற இடத்துல இருந்து கீழே இருக்கக்கூடிய 5 நபர்களை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 25ங்கிற கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த 125ங்கிற பிளேஸ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண வேண்டி இருக்கு. இந்த 5 பேரும் இந்த 25 பேருக்கும் ரீஎன்ட்ரி ஜெனரேட் ஆச்சுன்னா அது இங்கதான் வரும். இந்த ரீஎன்ட்ரியை வந்து ஜெனரேட் பண்ணியிருக்கிற இடத்த வந்து பார்த்துட்டு இது கீழே வரும்போது எங்க காலியா இருக்கோ அதை லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு அடுக்க ஆரம்பிச்சிடும். இப்படி அடுக்கும்போது ஏ இருக்கு இல்லையா? இந்த ஏக்கு தான் முதல்ல 3வது லெவல்ல கம்ப்ளீட் ஆகும். அந்த 30 பொசிஷன் ஏல உருவாகும் போது இந்த ரீஎன்ட்ரி இங்கேயும் உருவாகும். அப்ப இந்த ரீஎன்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ த ஸ்பான்சர் அடிப்படையில இருக்கக்கூடிய யூ ஐடியை ஃபாலோ பண்ணும். இந்த 5-25ல வந்திருக்கிற 450 ஐடியும் ஃபாலோ த ஸ்பான்சர் அடிப்படையில ஏ ஃபாலோ பண்ணி ஏக்கு கீழே இருக்கக்கூடிய காலியான இடங்களை எல்லாத்தையும் ஃபில் பண்ணும் சார். அப்ப ஏக்கு கீழே காலியான இடம் யாருக்கு இருக்கும்? இந்த 5ல வந்திருக்கக்கூடிய நபர்கள் வேலை செய்யாம இருந்தா இருக்கும். 25 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் இருக்கும். எங்கெல்லாம் காலியா இருக்கோ இந்த ரீஎன்ட்ரி எல்லாமே அந்த இடத்த ஃபுல்லா ஃபில் பண்றது மூலமா
தூங்கிட்டு இருக்கவங்களை கூட தட்டி எழுப்புற மாதிரி இன்கம் போகும், அவங்க கதவை தட்டும். ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய ஹைஃபை ஸ்பேஸ் உன்னதமான ஒரு விஷயம், அது யாரையும் மிஸ் பண்ணாது. வயதானவங்க, மாணவர்கள், ஹவுஸ் ஒய்ஃபு, தொழிலதிபர்கள் யாரா இருந்தாலும் இந்த ஃபார்முலா படி யாரும் அந்த வாலெட்டுக்குள்ள போறதை தடுத்து நிறுத்த முடியாது. மேட்ரிக்ஸ் டொனேஷன் ஆகிய $3450 என்பது ஒரு ஐடிக்கு கிடைச்சே தீரும் ஸ்பேஸ் ஒன்ல இருந்து. அப்ப இது எவ்வளவு வேகமா கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒற்றுமையை பொறுத்து, நம்முடைய கையிலையும் நம்முடைய வாயிலையும் இருக்கக்கூடிய வேலையை பொறுத்தது. ஸோ அந்த வேலையை நம்ம ப்ராப்பரா செஞ்சுட்டோம் அப்படின்னா $3450 என்பது சீக்கிரம் கிடைக்கும். இப்போ அவருடைய கேள்வி என்னன்னா, இந்த பிளேஸ்மெண்ட், இந்த அச்சயம்ல இருக்கக்கூடிய ரீஎன்ட்ரி பிளேஸ்மெண்ட் எப்படி நடக்கும்? அப்ப இங்க யாரு ஃபாலோ த ஸ்பான்சர் அப்படின்னா, ஏ அணியில இருக்கக்கூடிய 30 பேருக்கும் லிங்க் கொடுத்தது ஏ அச்சயம்ங்கிற ஏ. பி அணிக்கு வந்து பி அச்சயம்ல இருக்கக்கூடிய லிங்க், சி அணிக்கு சி லிங்க், டி அணிக்கு டி லிங்க், இ அணிக்கு இ லிங்க். இந்த லிங்க்ல வரக்கூடிய எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ த ஸ்பான்சர் அடிப்படையில வரக்கூடிய ரீஎன்ட்ரி எல்லாமே மேல வரும், கீழே எங்க காலியா இருக்கோ அந்த இடங்களை எல்லாத்தையும் ஃபில் பண்ணும். அப்ப இங்க யாரு பலனடைய போறது? இந்த 5 கீழே இருக்க 5 இல்ல, மேல இருக்கக்கூடிய 25 125 இருக்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கு பலன் என்பது உருவாகும். இந்த 150 பேருக்கும் யாருக்கு எங்க ரீஎன்ட்ரி வந்தாலும் இந்த இடத்துல பலன் உருவாகும். அப்ப அந்த முதல் அணியில 150 பார்ட்டிசிபென்ட்ஸ்ல நீங்க இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தொகை கிடைக்கிறதுக்கு நீங்க அந்த இடத்த எஸ்டாப்ளிஷ் வேகப்படுத்துறீங்க. ஸோ வேகப்படுத்தினா நிச்சயமா இந்த பிளேஸ்மெண்ட் வந்து வேகமா உருவாகும், எல்லாருக்கும் இன்கம் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிதல் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இதுல உங்களுக்கு புரிதல் கிடைச்சிருக்கா பிலால் சார், ஃபரீத் சார்? சார் கிளியர் சார். இது A to Z ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியர் கிடைச்சிருச்சு. இதுல இன்னொன்று என்னன்னா, இப்போ இந்த ரீஎன்ட்ரி அப்படின்றது இப்போ $12 நம்ம ஸ்பான்சருக்கு எப்பவுமே கிடைக்கும், எப்பவும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நிச்சயமா. ஐவா, ஓகே 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 இதுதான் சார், இந்த இதுதான் புரியுதல் எனக்கு. இதை தெரிஞ்சுதே, இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல. அது இந்த வீடியோ வாயிலாக ரொம்ப ஒரு பொக்கிஷமா இது இருக்கு. யார் எது கேட்டாலும் இதை டக்குன்னு எடுத்து தந்துட்டு போயிடலாம். இதுல என்னன்னா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்போ எனக்கு ஒரு புரிதல் என்னன்னா, இந்த அச்சயத்துல இருக்கிற மேல இருக்கிற 25 பேர்ல இந்த ஏ மட்டும் வேலை செஞ்சாலும் பி சி டி இ அவங்களுக்கும் அந்த ரீபர்ச்சேஸ் இன்கம் மருந்து வரும், அதுவும் போய் உட்காரும்ன்றது புரிதல் கிடைக்குது. அதுக்கப்புறமா இப்போ இன்னொரு கேள்வினா, இப்போ ஒரு இந்த ரீபர்ச்சேசிங் நம்ம சொல்றோம்ல, ரீஎன்ட்ரி வேலட், இந்த ரீஎன்ட்ரி வேலட் எப்ப இது 15 இந்த ஒரு ஆள் 125 முடிச்ச பிறகுதான் அது ஸ்டார்ட் ஆகுமா, இல்ல ஒரு 50 ஐடி முடிஞ்சவனே ஒரு ஐடி போய் மேல உட்காருமா, அந்த மாதிரி உட்காருமா? இல்ல இல்ல இல்ல, அதுதான் நான் சொல்ல வந்தேன். இந்த 30 பொசிஷன் 3வது லெவல்ல இருக்கக்கூடிய பொசிஷன், அந்த படம் வச்சிருக்கீங்களா? நீங்க அந்த படம் வச்சிருந்தீங்கன்னா கிளியரா புரியும். இருங்க, நான் அந்த படத்தை ஷேர் பண்ணிட்டு சொல்றேன். படத்தை ஷேர் பண்ணா உங்களுக்கு புரியும். உங்களுக்கு வந்து பிபிடியை ஷேர் பண்ணிட்டு அந்த பிபிடியில அந்த படம் இருக்குல்ல, அதை வச்சு நான் சொல்றேன். ஓகே, வேற எதுவும் கேள்விகள் இருக்கா? வேற எதுவும் ஷேரிங் இருக்குதுங்களா? நம்ம மாரிச்சாமி அவர்கள் வந்து என்னோட இது குடுத்துட்டேன் சார். அது ரெடியா இருக்கு. சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. இப்ப இந்த இடத்துல ஒரு விஷயம் மட்டும் நான் பதிவு பண்ணிக்கிறேம்மா. அதாவது இந்த யூங்கிற இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா, அந்த அந்த மாதிரி இருந்தீங்கன்னா, உங்களோட ஐடி வந்து யூங்கிற இடத்துல இருந்து நீங்க வந்து பொருத்தி பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொன்ன விஷயங்கள் என்னென்ன இருக்குதோ எல்லாமே உங்களுக்கு அந்த இடத்துல பொருந்தும். யூங்கிற இடத்துல நீங்க உங்க ஐடி இருக்கிறதாக மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த பிளான ஒரு முறை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. டவுட் இருந்தா கண்டிப்பா கேளுங்க, கேட்காம இருக்காதீங்க. இப்ப நீங்க சொல்லுங்க சுஜாதாமா. சுஜாதாமா சொல்லுங்க. பிடிஎஃப் ரெடியா இருக்கு வேணுமான்னு கேட்டேன், அவ்வளவுதான். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கம்மா. உங்களுக்கு அந்த கலர் அதுதானே வேணும்? ஆமா ஆமா, அந்த பேஜ் ஷேர் பண்ணுங்களேன். பட் ஏன் பேஜ் வேற மாதிரி இருக்கும், பரவாயில்லையா? பரவாயில்ல, நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகே ஓகே, இங்கே ஷேர் பண்றேன். ஓகே. இந்த டாக்குமெண்ட்ல வந்து பவர் பாயிண்ட்லயே இருக்கு. வந்துச்சா சார்? இருங்கம்மா, நான் அந்த பேஜுக்கு சார். வந்திருக்குமா, வந்திருக்கு. இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியாதுமா. இந்த இடத்துல எல்லாமே கலர் வித்தியாசமா இருக்கு இல்லையா? ஒரு நிமிஷம் இருங்க. இது கொஞ்சம் புரிதல் எப்படி எடுத்துக்கலாம்?
அப்கிரேடு. ரீஎன்ட்ரிங்கிறது வந்து கிரீன் கலர்ல இருக்கிறது தான் ரீஎன்ட்ரி. அப்ப நம்மளுடைய லெவல் 1ல இருந்து நீங்க பாருங்களேன். உங்களுடைய அந்த போனை போர்ட்ராட்டிக்ல இருந்து லேண்ட்ஸ்கேப்புக்கு மாத்த முடியுமா இந்த பிக்சரை? ம். அல்ல ஒரு திருப்ப நிமிஷம். முடியுமா பாருங்க. ம், 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 ம். ம், ம். அப்படி இல்ல. ஒரு நிமிஷம். போன்ல வந்து அந்த செட்டிங்கை மாத்திட்டீங்கன்னா, நீங்க திருப்பிட்டீங்கன்னா திரும்பி போன் வெர்டிகுலர். ஐயையோ, போச்சு. இல்ல, இதுதான். நீங்க அந்த படத்தை திருப்புறீங்க. நம்ம வந்து இந்த வியூவை திருப்பணும். அதான் அதான். போன்ல இருந்தா பண்றீங்க அப்படின்னா நீங்க உங்க போனை திருப்பிட்டீங்கன்னா அதுவா திரும்பிடும். ஃபோன்ல தான் பண்ணா கரெக்டா வரல. சரி, ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க. நானே பிக்சர் ஷேர் பண்றேன். ஐஃபை ஸ்பேஸ் இங்கிலீஷ் பிடிஎஃப். ஓகே, இப்போ நான் ஷேர் பண்றேன், இருங்க ஒரு நிமிஷம். ஷேரிங், ஷேர் ஸ்கிரீன். பார்க்க முடியுதுங்களா? ஷேர் ஆகுதா? ஆமா இன்னும் சார். எஸ் வரல சார். சார். லோடிங் பண்ணிட்டு இருக்கு சார். ஓ, லோட் ஆயிட்டு இருக்கு. சிஸ்டம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. இப்ப பார்க்க முடியுது இல்லைங்களா? மாறுது இல்லையா? உங்களுக்கு அந்த பேஜ் மாறுது இல்ல? ஆமா எஸ் ஆமா சார், சார். மாறுது சார், வருது மாறுது சார். வருது. அது ஸ்லோவா இருக்கு, ரொம்ப ஸ்லோவா இருக்கு. இது ஸ்டாப் ஷேரிங் விண்டோ இஸ் க்ளோஸ்ட். ஓகே, ஏன் அப்படி மாறுச்சு? ஷேர் ஸ்கிரீனு. அந்த டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு நான் இவ்வளவு நாளா நானே ஓனாவே பண்ணிட்டு இருந்தனால அந்த பழைய பிபிடியை வந்து தேட வேண்டியதா இருக்கு. நான் பிபிடி வச்சு பிரசன்டேஷன் பண்றது இல்ல. தொடர்ந்து நம்ம ஐடியை ஓபன் பண்ணியே பேசி பேசி இப்ப அந்த பிபிடி எங்க இருக்குன்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒரே நிமிஷம் இருங்க, பார்த்துட்டேன். அந்த பிபிடியில நம்மளுடைய பேஜ் இருக்கா அப்படின்னு பார்த்துடுறேன். 13, 14 எந்த பேஜ்ல வருதுன்றத பார்த்துடலாம். 16, 18, 20 கண்டிப்பா வரணும். அந்த பேஜ் கண்டிப்பா எல்லாருக்கும் பார்த்துருப்பீங்க. அந்த யூ, அதுக்கப்புறம் முதல், 2வது, 3வது அப்படிங்கிற மாதிரி அந்த 3 லெவல்ல என்ன இருக்கு. நான் வந்து நம்ம ஆபீஸ்ல வந்து அதை வந்து என்ன பண்ணிருக்கேன்னா பிரிண்ட் எடுத்து ஒட்டி வச்சிருக்கேன். மக்கள் வந்தாங்கன்னா இப்போ உடனே கவனிக்கிற மாதிரி அவங்க ஒட்டி வச்சிருக்கேன். ஓகே, இருக்கு. 14வது பேஜ்ல வருது. ரைட், இப்போ நான் ஷேர் பண்றேன் ஸ்கிரீன். ஷேர். இப்ப இந்த இடத்துல கவனமா இருங்க. ஒரு அரை மணி நேரத்துல வந்து ஒரு வீடியோ பதிவு மூலமாவும் ரீஎன்ட்ரி எப்படியெல்லாம் வந்து பிளேஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தலாம். ஏன்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஒன்லி டவுன்வர்ட்ஸ் தான் ரீஎன்ட்ரி வரும், ஃபாலோ த ஸ்பான்சர்னு மேல போயிட்டு அவருடைய லெவல்ல வந்து அது டவுன்வர்ட்ஸ் நமக்கு கீழே மட்டும்தான் வரும். அப்படி இல்ல, எம்எல்எம் டைப்ல நம்ம யோசிக்கிட்டா அது செட் ஆகாது. இது வந்து லெஃப்ட் டு ரைட் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கிறனால இது வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க பேரலாவும் செயல்படுது. அடுத்த பேஜ். இது நமக்கு தெரியும் எல்லாமே. அப்ல வந்து 3 பேருக்கு ஷேர் ஆகுது. டவுன்ல இருந்து 155 பேர்கிட்ட இருந்து நமக்கு வருது. நமக்கு வரக்கூடிய தொகை பத்தின இன்ஃபர்மேஷன் இந்த பேஜ் தான். இப்ப இந்த இடத்துல யூங்கிற இடத்துல நான் இருக்கிறேன். இப்ப இந்த இடத்துல கேள்வி என்னன்னா, அந்த பொசிஷன் ரீஎன்ட்ரி எப்படி எங்க உருவாகுது அப்படிங்கிறதுக்கான விஷயம். முதல்ல வந்து இந்த கலர்
இந்த பிரைவேட் வாலெட்டுங்கிறதுக்குள்ள வரக்கூடிய கலர் வந்து ரெட் கலர். எங்கெல்லாம் ரெட் கலர் பொசிஷன் இருக்கோ அந்த தொகை எல்லாமே உங்க பிரைவேட் வாலெட்டுக்குள்ள வந்து சேரும். அப்ப முதல்ல ABCDE 5 இருக்கு இல்லைங்களா, இது வந்து யார் அன்மியூட்ல இருக்காங்க, மியூட் பண்ணிக்கங்க. ஜெயபாலன் சார் மியூட் பண்ணிக்கங்க சார், மைக்கை மியூட்ல வச்சுக்கோங்க. லோகிதா பிரதர் மியூட் பண்ணுங்க, கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த ABCDE இருக்கு இல்லைங்களா, இதுல வரக்கூடிய அந்த பிரைவேட் வேலெட்டுக்குள்ள வரக்கூடிய தொகையா இருக்குது இல்லையா, அது என்ன எங்கெல்லாம் ரெட் கலர்ல வருதோ அது எல்லாமே நம்மளுக்கு இங்க உள்ள பிரைவேட் வாலெட்டுக்குள்ள வரக்கூடிய தொகை. முதல் 5 பொசிஷன்ல வரக்கூடியது. அடுத்து பாருங்களேன், ரெண்டாவது லெவல்ல 25 ஐடி இருக்குல்ல, ஏக்கு கீழே 5, பிக்கு கீழே 5 இப்படி வருது இல்ல. இதுல வந்து ஏக்கு கீழே வரக்கூடிய 5ம் சிக்கு கீழே வரக்கூடிய 5ம் ஒவ்வொரு ஐடியிலையும் இங்க இருக்கிற எல்லாருடைய ஐடியிலையும் எல்லாருடைய ரீஎன்ட்ரி ஐடியிலையும் இதுதான் நடக்கும். அந்த அந்த ஐடியோட ரெண்டாவது லெவல்ல ஏக்கு கீழே வரக்கூடிய 5ம் சிக்கு கீழே வரக்கூடிய 5ம் கண்டிப்பா அது PIF வேலெட்டுக்குள்ள தான் போகும், யாரும் தடுக்க முடியாது. அப்படிதான் ப்ரோக்ராம் இருக்கு, அப்படித்தான் இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வேலை செய்யும். அப்ப மீதி இருக்கக்கூடிய 15 இருக்கு இல்லைங்களா, பிக்கு கீழே வரக்கூடிய 5, டிக்கு கீழே வரக்கூடிய 5, இக்கு கீழே வரக்கூடிய 5, இந்த 15 பொசிஷனும் ரெட் கலர்ல இருக்கிறது பிரைவேட் வேலெட்டுக்குள்ள வரும். அப்ப இந்த ரெண்டாவது லெவல் நமக்கு கிளியர். மூணாவது லெவல் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு முக்கியமான விஷயம், முதல் 10 பொசிஷன். இந்த முதல் 10 பொசிஷன் எங்க எங்க வரும் நல்லா பாருங்களேன். இந்த அந்த ஏல வரக்கூடிய முதல் 1வது ஐடி, 2வது ஐடி, இந்த ஒவ்வொரு ஐடிக்கும் கீழே 5 5, ஏக்கு கீழே வரக்கூடிய அந்த 1, அந்த 1க்கு கீழே 5, அதுல ஏக்கு கீழே வரக்கூடிய 2வது ஐடியில இருக்கக்கூடிய கீழே வரக்கூடிய 5 பொசிஷன். இது 5னா வெறும் ஒரு பொசிஷன் மட்டும் இல்ல, இதுல வந்து 5 ஐடி இருக்கு. அதாவது இந்த 1 2 3 4 5 இருக்கு இல்லைங்களா, இது மாதிரி இந்த 5க்குள்ள 5 ஐடி இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த இடம் இல்ல, 125 பொசிஷனை இந்த இடத்துல அடுக்கணும்னா பாக்குறதுக்கு ரொம்ப இதா இருக்கும். அப்படிங்கிறதுனால 5 பொசிஷனுக்கு 5ன்னு போட்டிருக்கோம். அப்ப 5னா இதுக்குள்ள 5 ABCDE 5 இருக்கு. இப்ப இது யாரோட ABCDE, இது வந்து இந்த 1 ABCDE. அதே மாதிரி இந்த 2 ABCDE இருக்கு இல்லைங்களா, அந்த 5 இந்த 2ம் கம்ப்ளீட் ஆகும்போது இந்த U இருக்காருல மேல, இந்த U இருக்காருல, அவருடைய 3வது லெவல்ல தான் இந்த ஐடி பிளேஸ் ஆகுது இல்லையா. அந்த 3வது ஐடியில முதல்ல லெஃப்ட்ல இருந்து ரைட்ல பார்க்கும்போது முதல் 10 பொசிஷன் 1ல ஆரம்பிச்சு 10 பொசிஷன் வரைக்கும் வரக்கூடிய தொகை எவ்வளவு வரும், ஒரு பகிர்வுக்கு $25. அப்ப நான் சொன்ன மாதிரி 10 பகிர்வுக்கு எவ்வளவு ஆகும், $250 என்பது இந்த அப்கிரேட் வேலெட்டுக்குள்ள போய் சேரும். இந்த அப்கிரேட் வந்து இந்த 10 பொசிஷனும் கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் நடக்காது. எப்ப அந்த 10 பொசிஷனும் கம்ப்ளீட் ஆகுதோ அப்பதான் அப்கிரேட் நடக்கும். சரிங்களா, எப்ப 10 பொசிஷனும் கம்ப்ளீட் ஆகி $250 உள்ள சேருதோ, அப்கிரேட் வேலெட்ல சேருதோ, அப்பதான் இந்த யூங்கிற ஐடி அப்கிரேட் ஆகி ஸ்பேஸ் 2 ஆக்டிவ் ஆகுது. இது நல்லா புரிஞ்சுக்கலாம். சரி, அடுத்தது ரீஎன்ட்ரிக்கு வருவோம். இப்போ பாருங்க, இதுக்கு அடுத்ததாக என்ன விஷயம், ஒரு நிமிஷம். ரைட், அப்கிரேட் தொகை 10 பொசிஷன்ல எவ்வளவு தொகை வரும்ன்றதை இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா அடுத்த 10, அதாவது இங்க இருக்கக்கூடிய மூணாவது இருக்கக்கூடிய ஐடிக்கு கீழே வரக்கூடிய 5, 4வது வரக்கூடிய 5, அதாவது 3வதோட ABCDE, 4வதோட ABCDE அப்படி வரும்போது அப்கிரேடு பொசிஷன் முடிச்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய கண்டினியூஸா 10 தொகை இது எல்லாமே ரீஎன்ட்ரிக்குள்ள தான் போகும். அப்ப ரீஎன்ட்ரிக்குள்ள போற தொகை பாருங்க, பொசிஷன் போட்டிருக்கு பாத்தீங்களா, 10ல இருந்து 20 இல்லையா. இந்த தொகையில முதல் 10 வந்து அப்கிரேடுக்கு போயிருது. அப்ப 11ல இருந்து 20 வந்து பாத்தீங்கன்னா ரீஎன்ட்ரி. இங்க பாருங்க, பொசிஷன் நம்பர் 11ல இருந்து 20 வரைக்கும் 10 டொனேஷன். அப்ப ஒரு டொனேஷன் எவ்வளவு, $25. அப்ப 10 டொனேஷன் என்பது ஒரே டைம்ல கொட்டுமா, இல்ல. ஒரே டைம்ல வந்தாலும் முதல் ஐடி ஆக்டிவேட் ஆயிட்டு 2வது ஐடி ஆக்டிவேட் ஆயிட்டு லெஃப்ட் டு ரைட் இப்படி அடிக்கிட்டே வரும்போதுதான் இந்த இடம் ஃபில் ஆகுது, இந்த 5ங்கிற இடம் ஃபில் ஆகுது. அப்படி 5 இடத்துல ஃபில் ஆயிட்டு அதுக்கு அடுத்து 5 ஃபில் ஆகும்போது இந்த 10 தொகையும் $250, அதாவது ஒரு ஐடிக்கு $25 சொன்னோம் இல்லையா, உங்களுடைய 3வது லெவல் பகிர்வு. அப்ப இந்த மாதிரி வரும்போது 1 2 3வது ஐடி வர்றதுக்குள்ள இந்த $50 என்பது ஒரு ரீஎன்ட்ரி ஐடியா மாறி இருக்கும். 25 பிளஸ் 25 2 ஐடி வந்த உடனேயே இந்த $50 வந்த உடனே ரீஎன்ட்ரி வாலெட்டுக்குள்ள $50 வந்துட்டாலே, ஏன்னா நம்மளுடைய ஸ்டார்டர் டொனேஷன் $50 தானே,
இந்த ஸ்டார்டர் டொனேஷன் $50 என்பது 2 ஐடியோடைய இந்த 25 வந்த உடனே அது ஒரு ரீஎன்ட்ரியா ஜெனரேட் ஆயிரும். இந்த இடத்துல இது ஃப்ளஷ் ஆயிரும், காணாம போயிரும். இங்க பாத்தீங்கன்னா உங்க ஐடியில வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டர் ஐடின்னு இருக்கு. அந்த ஸ்டார்டர் ஐடியில முதல் லெவல், 2வது லெவல், 3வது லெவல்ல 5 கம்ப்ளீட் ஆகி 25 கம்ப்ளீட் ஆகி 125 கம்ப்ளீட் ஆகிற சூழ்நிலையில இந்த ரீஎன்ட்ரிங்கிறது உருவாகும். இந்த ரீஎன்ட்ரிங்கிற உருவாகும் போது இந்த ஸ்டார்டர் ஐடிக்கு கீழே ரீஎன்ட்ரி ஐடி நம்பர் 1 இல்லையா, இங்க வந்துரும் ரீஎன்ட்ரி 1 அப்படின்னு வந்துரும். இந்த $50 டெபிட் ஆனோடனே ஒரு ஐடி ஜெனரேட் ஆயிரும். இதுக்கும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல முதல் லெவல், 2வது லெவல், 3வது லெவல் இருக்கும். இந்த ஸ்டார்டர் ஐடிக்கு 3450 கிடைக்கிற மாதிரியே ரீஎன்ட்ரி ஐடிக்கு 3450 ஜெனரேட் ஆகும். அதே மாதிரி மியூட்ல வச்சுக்கோங்க, யாரு மியூட்ல வச்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாம ரீஎன்ட்ரிய வந்து மொத்தம் எத்தனை பொசிஷன் சொன்னோம்? 30 பொசிஷன் சொன்னோம். இப்ப ரீஎன்ட்ரி பொசிஷன் 11ல இருந்து 20 தான் பார்த்திருக்கோம். இந்த 31ல இருந்து 40 வரும்போது தான் இனிமே ரீஎன்ட்ரி நடக்கும். அப்ப அது வரைக்கும் என்ன சார் நடக்கும்? அப்ப அதுக்கப்புறமா அடுத்த பொசிஷன் ஃபில் ஆகும்போது அது நம்மளுடைய பிரைவேட் வேலட்டுக்குள்ள வரும். அப்ப பிரைவேட் வேலட்டுக்குள்ள எங்க வருது பாருங்க, 21ல இருந்து 30, 21ஆம் நம்பர் பொசிஷன்ல இருந்து 30 பொசிஷன், அந்த 10ம் நம்மளுடைய பிரைவேட் வேலட்டுக்குள்ள வரும். பாருங்க, ரெட் கலர்ல காட்டியிருக்கு. இந்த 10 பொசிஷன்ல $25 பார்த்தா 10 பொசிஷனுக்கு $250 எங்க வரும்? ஒரு $25 வந்து நம்ம நேரடியா நம்ம பிரைவேட் வேலட்டுக்குள்ள ஒரு ஐடி வரும்போதும் இது ஒன்னொன்னா வந்து சேர்ந்துரும். இப்ப நம்ம பார்த்துட்டோம், 21ல இருந்து 30 பொசிஷன் பார்த்தாச்சு. 31ல இருந்து 40 ரீஎன்ட்ரிக்கு மறுபடியும். இப்போ 41ல இருந்து 50 பிரைவேட் வேலட்டுக்கு மறுபடியும். அப்புறம் 51ல இருந்து 60 மறுபடியும் பிரைவேட் வேலை, இது நம்ம ரீஎன்ட்ரி வேலட்டுக்கு. 61ல இருந்து அந்த பக்கம் ரீஎன்ட்ரியில 30 பொசிஷன் கம்ப்ளீட் ஆனதுனால 61ல இருந்து 125 வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த 65 பொசிஷனும் சேர்த்து பிரைவேட் வேலட்டுக்குள்ள மொத்தமா 85 பொசிஷன்ல $25 மூலமா 3வது லெவல்ல இருந்து $2125 பிரைவேட் வேலட்டுக்குள்ளேயே வந்து சேர்ந்துருது. 3வது லெவல்ல இருந்து வரக்கூடிய தொகை மட்டும் $2125 பிரைவேட் வேலட்டுக்குள்ளேயே வந்துரும். இந்த 125ங்கிறது கம்ப்ளீட் ஆகும்போது. இப்ப இந்த இடத்த நம்ம வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுவோம். நம்ம ஏற்கனவே பிரைவேட் வேலட் பார்த்தோம், அடுத்து ரீஎன்ட்ரி வேலட்டுக்கு 10, அடுத்து பிரைவேட் வேலட்டுக்கு 10, அடுத்து ரீஎன்ட்ரி வேலட்டுக்கு 10, அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே பிரைவேட் வேலட்டுக்கு. நல்லா பாருங்க, லெஃப்ட்ல இருந்து இது ஒரு 10, அதுக்கப்புறம் ஒரு கேப் ஒரு 10 விட்டுட்டு அடுத்த 2வது 10, அதுக்கப்புறம் ஒரு கேப் 10 விட்டுட்டு 3வது ஒரு 10, மொத்தம் 30 பொசிஷனோட ஃபண்டு $750 ஆக 25 × 30 பொசிஷன் $750 ஆக 750 டிவைட் பை 50ன்னு போட்டீங்கன்னா 15 ரீஎன்ட்ரி ஐடிகளை உருவாக்கும். இந்த 15 ரீஎன்ட்ரி ஐடிக்கு நாம ஏதாவது பணம் கொடுக்குறோமா? இல்ல. நாம அணியை உருவாக்குறோம். அந்த அணி நம்மளுடைய 3வது லெவல்ல வரும்போது அந்த ஃபண்ட் நேரா ரீஎன்ட்ரி பொசிஷன்ல இருக்கக்கூடியது ரீஎன்ட்ரிக்கும், பிரைவேட் வேலட்ல இருக்கக்கூடிய பொசிஷன்ல வரக்கூடிய ஃபண்ட் நம்ம பிரைவேட் வேலட்டுக்கும், அப்கிரேட்ல இருக்கக்கூடிய தொகை வந்து அந்த அப்கிரேட் வேலட்டுக்கும் போய் சேரும். இத நம்மளுடைய ஸ்பேஸ் லூப் கவனிச்சுக்குது. நமக்கு இது மேனுவல் ஒர்க் எதுவுமே கிடையாது. சரிங்களா? அப்ப மேனுவல் ஒர்க் எதுவுமே இல்லாம இந்த ப்ராப்பரான 3 விஷயங்களையும் 100% நன்கொடை பகிர்வுல டீம் பில்டர். யாரு டீம் பில்டர்? நம்மளுடைய ஸ்பேஸ் லூப் மட்டும்தான் டீம் பில்டர். நம்ம எந்த வேலையும் செய்ய முடியாது. இந்த இடத்துல இவர் வருவாருன்னு நம்ம யோசிக்கவே முடியாது. அப்படி உலகத்துல யாரு வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இதுக்குள்ள கனெக்ட் பண்ணலாம். யாருக்கு வேணாலும் எப்ப வேணாலும் ஐடி ஆக்டிவேட் ஆகலாம். அப்படி நடந்ததுன்னா எங்க காலியா இருக்கோ அந்த இடத்துல வந்து அந்த ஐடி இடம் பிடிக்குது. இப்போ ஓரளவுக்கு புரிதல் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல உங்களுக்கு கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம். இல்ல சார், கிளியர் சார், கிறிஸ்டல் கிளியர் சார். ஓகே, வேற யாருக்காவது இந்த இடத்துல கேள்வி இருக்கா சார்? பிலால் சார் தவிர வேற யாருக்காவது இந்த இடத்துல கேள்வி இருக்கா? சார் இது ஃபுல்லா கிளியரா இருக்கு சார், கிளியரா இருக்கு சார். ஓகே, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தேங்க்ஸ் சார். ஓகே சார், ஓகே. ஸோ நம்ம வந்து பார்த்துருக்கிற சப்ஜெக்ட் ரொம்ப ஹார்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டோட ஹார்ட்டே இதுதான். இந்த 5/3 மேட்ரிக்ஸ் என்பது 5 முறைகள்ல ஃபில் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பேசணும். இந்த 5, 25, 125ன்னு சொல்லக்கூடிய இந்த 155 பொசிஷனையும் ஃபில் பண்ண போற கடமை யாருடையது அப்படின்னா உங்க தனி மனிதர் ஒருத்தருடைய வேலை கிடையாது. இந்த யூங்கிற ஒருத்தருக்கு மட்டும் இந்த கடமை கிடையாது. 5 வகையில இது பில்ட் ஆகுது. இப்போதைக்கு சொல்லலாம் 5 வகையில பில்ட் ஆகுது. எப்படி 5 வகையில பில்ட் ஆகுது? முதல் விஷயம், இந்த யூங்கிறவர் இருக்காருல்ல, அவர் எடுக்கிற முயற்சி, அவருடைய ரெஃபரல் லிங்க் வழியா
சோசியல் மீடியா வழியா வைரல் பண்ணி ஒரு 155 பேருக்கு இன்னைக்கே அவர் வந்து லிங்க் அனுப்பி பதிவு பண்றாரு, ஆக்டிவ் பண்றாரு அப்படின்னா அது எல்லாமே மேலிருந்து கீழ், இடமிருந்து வலம் அப்படிங்கிற அடிப்படையில வரிசையா அடுக்கப்படும். எந்த அடிப்படையில? ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ங்கிற அடிப்படையில. யார் $50 உள்ள டொனேஷனா அவங்க வாலெட்டை கனெக்ட் பண்ணி ஆக்டிவ் டோனரா வர்றாங்களோ அவங்களுக்கு இடமிருந்து வலம் ABCDE ஃபில் ஆகும். அடுத்ததா அதுக்கப்புறம் 6வதா வரக்கூடிய நபர் 2வது இடத்துல ஏக்கு கீழே இடம் பிடிப்பார். 6, 7, 8, 9, 10 இப்படி 25 நபர்களும் கீழே இடம் பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 3வது 125ங்கிற பொசிஷன் லெஃப்ட் டு ரைட்ல இடம் பிடிக்கும். இப்படிதான் இந்த 5/3ங்கிற மேட்ரிக்ஸ் வந்து சுய உழைப்பு மூலமாக ஃபில் பண்ற மெத்தட் நம்பர் 1. அடுத்ததா இதே முயற்சியை உங்க அப்ளைன் பண்றாரு. இந்த யூங்கிறதுக்கு மேல ஒரு அப்ளைன் இருக்காரு இல்லையா, அந்த அப்ளைன் பண்ணும்போது அவருடைய உழைப்புல வரக்கூடிய சில ரீஎன்ட்ரி ஐடிஸ் அல்லது அவருடைய ஸ்பில் ஓவர் ஐடிஸ். இப்ப நீங்க வந்து 1, 2, 3 நீங்க பண்ணிருக்கீங்க, 1, 2, 3 நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இந்த நேரத்துல உங்க ஸ்பான்சர் வந்து ஒரு வேகமா ஒரு 5 ஐடி 10 ஐடிங்கிற மாதிரி கொண்டு வராரு. அப்ப அவருடைய ஜீனியாலஜியில நீங்க 5ல ஒரு நபராக இருக்கிறதுனால, அதாவது உங்களுடைய அப்ளைன் நீங்க இருக்கிறாரு, நீங்க இந்த சில இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க அப்ளைன் கொடுக்கக்கூடிய ரீஎன்ட்ரி ஐடி எல்லாமே, உங்க அப்ளைன் கொடுக்கக்கூடிய ஸ்பில் ஓவர் எல்லாமே வரக்கூடிய விஷயங்கள்ல இந்த 25ல உங்களுக்கு 5 தொகை 5 பொசிஷன் என்பது கிடைக்கும். நீங்க சில இருந்தீங்கன்னா அப்ளைனோட ஸ்பில் ஓவர் மூலமா வரக்கூடிய தொகை என்பது உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் இந்த யூங்கிற இடத்துல நீங்க இருக்கிறீங்க, நீங்க 3 ஐடி தான் பண்ணிருக்கீங்க, 4வது ஒரு ஐடி இப்பதான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்குள்ள உங்க ஸ்பான்சர் வந்து ஒரு என்ட்ரி வந்து ஆக்டிவ் டோனரா கொண்டு வந்துட்டாரு. அப்ப நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, நான் 4வது ஐடி ஆக்டிவ் பண்ணோடனே என்னுடைய 4வது இடத்துல தான் இடம் பிடிக்கும், அப்படி ரிலாக்ஸா நம்ம செய்வோம் நினைச்சிட்டு இருப்பீங்க. அதுக்குள்ள யாரோ ஒருத்தரோட ஸ்பில் ஓவர் வந்தா உங்களுடைய 4வது இடம் காலியா இருக்கனால ஆட்டோமேட்டிக்கா அந்த பிளேஸ்மெண்ட்ல போய் பிளேஸ் ஆயிடும். இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஒருத்தர் வந்து சாம் ப்ராஜெக்ட் எடுக்கணும்னு முயற்சி பண்றாரு. சாம் ப்ராஜெக்ட்டுக்காக 6 ஐடிய ரெடி பண்ணிடுறாரு. 6 ஐடியில 1 முதல் ஐடி ஆக்டிவேட் பண்ணிடுறாரு, 2வது ஐடி ஆக்டிவேட் பண்றாரு, 3வது ஐடி ஆக்டிவேட் பண்றாரு, 4வது ஐடி அந்த சிங்கிற ஐடி ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்குள்ள அவருடைய ஸ்பான்சர் ஒரு ஐடி ஆக்டிவேட் பண்ணதுனால அந்த ஐடி வந்து ஸ்பில் ஓவர் அடிப்படையில கீழே வந்து இடம் பிடிக்கும் போது இந்த சிக்கு அப்புறம் டில போய் அவருடைய ஐடி உட்கார்ந்துருச்சு. யாருடைய ஐடி? அப்ளைனோட ஸ்பில் ஓவர்ல வந்து ஐடி. இப்ப நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன், யூங்கிற இடத்துல இருந்து நான் கொடுக்குற ஐடி என்னுடைய 4வதுல தான் போய் உட்காருன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா இந்த ஐடி ஸ்பில் ஓவர் ஐடியாக இருக்கு. என்னுடைய டைரக்ட்ல வரக்கூடிய 4வது ஐடி எனக்கு 5வது இடம் காலியா இருக்கனால இங்க உட்காருது. என்னுடைய 5வது ஐடியாக இருக்கும்னு நான் நினைச்சு கொடுத்த அந்த ஐடி வந்து பாத்தீங்கன்னா 2வது லெவல்ல இந்த ஏக்கு கீழே போய் பிளேஸ் ஆயிருது. இப்ப தெரியுதுங்களா? இது நம்ம மட்டும் பில்ட் பண்ணக்கூடிய இடம் இல்ல, நம்மளுடைய அப்ளைன்ஸ், நம்மளுடைய சூப்பர் அப்ளைன் 2 லெவல்ல 3 இருக்கக்கூடியவங்களும் பில்ட் பண்றாங்க. அதாவது யூல இருந்து நீங்க 1, 2, 3 அதாவது ஏ பி சி இந்த 3 பேரோட உழைப்பு மூலமா வரக்கூடிய ஸ்பில் ஓவரும் இந்த யூக்கு கீழே ஃபில் ஆகும். அப்போ உங்களுக்கு டைரக்ட் கிடைக்குமா? டைரக்ட் கிடைக்காது. சில இருந்து ஒருத்தர் ரெஃபரல் லிங்க் அடிக்கிறாரு, அவர் கொடுக்குற ஐடி உங்களுக்கு கீழே பிளேஸ் ஆச்சுன்னா இந்த 20% ஷேரிங் அவருக்கு கிடைக்கும். 80%ல முதல் லெவல்ல உங்க அந்த ஐடி உங்களுக்கு வந்துச்சுன்னா அந்த 80%ல $2.5 உங்களுக்கு கிடைக்கும். 2வது லெவல்ல இவரோட ஸ்பில் ஓவர் வந்துச்சுன்னா உங்களுக்கு $1,200 கிடைக்கும். 3வது லெவல்ல போய் உட்கார்ந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்க வேலையே செய்யாம மேட்ரிக்ஸ் டொனேஷன் வழியாக $25 கிடைக்கும். இப்போ இதுதான் நம்ம பிளானோட பியூட்டி. இந்த பிளானோட பியூட்டிங்கிறது 2வது விஷயம் நம்ம பார்த்திருக்கோம். ஸ்பில் ஓவர்ங்கிறது 2வது விஷயம். 3வது விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொரு ஐடிக்குள்ளேயும் $125 பிஐஎஃப் வேலட்டுக்குள்ள வந்தே தீரும். இங்க இருக்கு பாருங்க $125. இந்த $125ல எத்தனை ஐடி போடலாம்? 2 ஐடி போடலாம். 50 50ன்னு 2 ஐடி போடலாம். இந்த ஐடி எங்க போகும்? எங்க காலியா இருக்கோ அங்க போய் பிளேஸ் ஆகும். அப்ப காலியா இருக்கிறது பிளேஸ் ஆகிற இடத்துல இருந்து ஒரு ஜீனியாலஜி அந்த ஐடிக்கு உருவாகும் இல்லையா? அந்த ஐடி பிளேஸ் ஆகிற இடம் வந்து ஒரு 2-3 பேருக்கு இன்கம் கொடுக்கும் இல்லையா? அதாவது எப்போ இன்கம் வந்தாலும் 1+3 இதுதான் இந்த ஃபார்முலா. இது வந்து மேட்ரிக்ஸ் டொனேஷன், இது வந்து டைரக்ட் கம்யூனிட்டி டொனேஷன். அப்ப இந்த மாதிரி தான் இந்த ஃபார்முலா வேலை செய்யும். அப்படின்னும் போது உங்களுடைய பிஐஎஃப் வேலட் வழியாக வரக்கூடிய ஐடியும் உங்களுக்கு இந்த 5/3ங்கிற இடத்த ஃபில் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது வந்து 3வது மெத்தட். இப்ப நான் 4வது மெத்தடுக்கு வரும்போது இங்க ரீஎன்ட்ரி பார்த்தோம் இல்லையா? ஒரு ஐடிக்கும் 15 ரீஎன்ட்ரி ஸ்பேஸ் 1ல உருவாகும். அந்த உருவாக்கம் என்பது நம்மளுடைய 4வது வகையில செயல்பட்டு இந்த 5/3 மேட்ரிக்ஸை ஃபில் பண்ணும். அடுத்து 5வது
அஞ்சாவதுங்கிறது இன்னும் நமக்கு வேலையே செய்யல. அஞ்சாவதுங்கிறத வேலை செய்யறதுக்கான ஒரு முயற்சி தான் அச்சயமாக உருவாயிருக்கு. இப்ப இந்த இடத்துல அஞ்சாவதுங்கிற அந்த மெத்தட் என்னன்னா, ஸ்பேஸ் 2ல மியூட்ல வச்சுக்கோங்க சார். ரிச் நான் மியூட்ல வச்சுக்கோங்கண்ணா. ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அஞ்சாவது அதாவது 2வது ஸ்பேஸ்ல 3வது லெவல்ல அந்த இடத்துலயும் இதே மாதிரி ரீஎன்ட்ரி பொசிஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா? இப்ப நான் வந்து ஸ்பேஸ் 1ல நம்ம பார்த்தோம். இத ஸ்பேஸ் 2 ஆக கற்பனை பண்ணுங்க. ஸ்பேஸ் 2ல இங்க யாருமே ஃபில் பண்ற விஷயங்கள் அவங்கவங்க மேனுவல் ப்ராசஸ் கிடையாது, எல்லாமே ஆட்டோமேட்டிக். அப்ப ஆட்டோமேட்டிக்கா யாரெல்லாம் குவாலிஃபை ஆகி ஸ்பேஸ் 2க்குள்ள வர்றாங்களோ அவங்களை எல்லாம் இந்த சிஸ்டம் ABCDன்னு அடுக்கும். அப்படி அடுக்குது லெஃப்ட் டு ரைட் அப் டு டவுன் அடுக்கும் போது எப்ப இந்த இடம் ஃபில் ஆகுதோ, ரீஎன்ட்ரி பொசிஷன் ஃபில் ஆகுதோ, 30 பொசிஷன் ஃபில் ஆகும்போது அது 30 பொசிஷன்ல இருக்கக்கூடிய தொகைய 10 + 20 பிரிச்சுக்குது. ரீஎன்ட்ரிக்காக 10 + 20 பிரிச்சுக்குது. இந்த 20 தொகை இருக்குல்ல, இந்த 20 தொகை எவ்வளவு வரும்? இது வந்து நமக்கு ஒரு தொகை என்பது இந்த ஸ்பேஸ் 1ல $25 நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஸ்பேஸ் 2ல 3வது லெவல்ல ஒரு பொசிஷன்ல எவ்வளவு தொகை வரும்? $125 வரும். அப்ப 20 பொசிஷன் வழியா எவ்வளவு தொகை வரும்? $2500 என்பது நமக்கு இந்த 20 பொசிஷன் வழியாக வரும் இல்லையா? அப்ப $2500ல வரக்கூடிய தொகை ரீஎன்ட்ரியா ஜெனரேட் பண்ணும்போது எத்தனை ஐடியா ஜெனரேட் ஆகுது? ஸ்பேஸ் 2ஓட ஸ்டார்டர் டொனேஷன் எவ்வளவு? $250 இல்லையா? அப்ப $2500 பயன்படுத்தி ஸ்பேஸ் 2ல 10 ரீஎன்ட்ரிகளை உருவாக்கும். இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். திரும்ப 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 ஸ்பேஸ் 2ல இந்த 10 ரீஎன்ட்ரி என்பது நடந்துகிட்டே இருக்கும், இந்த 20 பொசிஷன்ல வரக்கூடிய தொகையை வச்சு. இங்க ஒரு 10 பொசிஷனோட தொகை இருக்கே, அது எங்க சார் போகும்? இதுதான் பேக்வர்ட் சிமெட்ரிக்கல் பொசிஷனை ஆக்டிவேட் பண்ணுது. என்ன பண்ணும்னா ஸ்பேஸ் 2ல இருக்கக்கூடிய அந்த தொகை 10 × $125 எவ்வளவு ஆச்சுங்க? 10 × $125 $1250 ஆச்சு. இந்த $1250 ஸ்பேஸ் 1ல வந்து மலை மாதிரி கொட்டும். அப்படி கொட்டும் போது இது 50ஆல டிவைட் பண்ணி பாருங்க. 50ஆல டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா 25 ஐடிகளை உருவாக்குமா? யாரு வந்து இந்த யூல இருக்கிறாரோ, குவாலிஃபை ஆகி இங்க வந்திருக்காரோ, ஸ்பேஸ் 2க்கு வந்திருக்காரோ, அவருடைய 30 பொசிஷன்ல வரக்கூடிய தொகையில இந்த 10 பொசிஷனை எடுத்து அது வந்து நம்மளுடைய பேக்வர்ட் சிமெட்ரிக்கல் ப்ராசஸ்க்கு கொண்டு போயிருது. இந்த 20 பொசிஷன்ல ஸ்பேஸ் 2லயே வந்து பாத்தீங்கன்னா 10 ரீஎன்ட்ரிகளை உருவாக்குது. இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப இந்த 10 பொசிஷன்ல வரக்கூடிய தொகை $1250, ஒரு ஐடிக்கு $50 இருக்கும் பட்சத்துல ஸ்பேஸ் 1ல பேக்வர்ட் சிமெட்ரிக்கல் உருவாக்கக்கூடிய குவாண்டிட்டி 25 குவாண்டிட்டி ஐடி, க்ளோன் ஐடின்னு சொல்லுவாங்க. இப்படி க்ளோன் ஐடி வந்து ஒருத்தருக்குமே இதே மாதிரி 25 மாறுது. இப்ப நம்ம வந்து இங்க 24 பேர் இருக்கோம். இன்னைக்கு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, 24 பேருக்கும் ஸ்பேஸ் 2ல இந்த 10 பொசிஷன் நிறையுது. இந்த 10 பொசிஷன் பேக்வர்ட் சிமெட்ரிக்கலாக வேலை செய்யுது அப்படின்னா 24 ஒரு நபருக்கு எத்தனை ஐடியா உருவாகி நம்ம ஸ்பேஸ் 1 ஃபில் பண்றோம்? 25 ஐடிகளாக நம்ம ஸ்பேஸ் 1 ஃபில் பண்றோம். இப்ப இந்த தொகையை கணக்கிட்டு பாருங்க. 24 × 25ன்னு போட்டா என்ன தொகை வருது? அத்தனை ரீஎன்ட்ரி ஐடி நம்மளுடைய ஸ்பேஸ் 1ல ஃபில் ஆகும். அப்ப 600 ஐடி ஃபில் ஆகும். 600 ஐடி ஃபில் ஆகும்போது நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம்ல, ஸ்பேஸ் 1ல ஐடி போட்டுட்டு தூங்கிட்டு இருக்காங்க. எடுத்தாரு, வந்தாரு, ஏக்கு கீழே 1 2 போட்டாரு, அதுக்கப்புறம் இதுக்கு கீழே 5 5 கொடுத்தாரு. அவர் அப்கிரேட் ஆகி ஸ்பேஸ் 2க்கு போயிட்டு அப்புறம் வேலையை நிறுத்திட்டாரு, வேலையை செய்யல. இப்ப இங்க இருக்கக்கூடிய கேப் எல்லாம் இருக்கு இல்லையா? இந்த கேப் எல்லாம் அரெஸ்ட் பண்றதுக்கான ஒரு மெத்தடு தான் இந்த சிஸ்டம்குள்ள இருக்கு. இந்த மாதிரி 600 ஐடி மழை போன்று நம்மளுடைய ஸ்பேஸ் 2ல இருந்து கொட்டும் போது ஸ்பேஸ் 1ல எங்கெல்லாம் காலியா இருக்கோ அங்கெல்லாம் ஃபில் ஆகி அந்த இடங்கள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வருமானமாக மாறும். அப்ப நிச்சயமாக என்ஷூர் பண்ணது இந்த சிஸ்டம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தேவையான டொனேஷன் ஷேரிங் என்பது கண்டிப்பா கிடைச்சே தீருங்கிறத உறுதி பண்ணுது. ரைட்டுங்களா? இப்போ இதே மாதிரி ஸ்பேஸ் 3ல இருக்கிறதா கற்பனை பண்ணுங்க. ஸ்பேஸ் 3லயும் இதே கதை தான். ஸ்பேஸ் 3ல ஸ்பேஸ் 2வை காட்டிலும் 5 மடங்கு தொகை வந்து 3வது லெவல்ல வரும். அப்ப 5 மடங்கு தொகை எவ்வளவு சார்? $125 ஸ்பேஸ் 2க்கு 3வது லெவல்ல. ஆனா இங்க அதை விட 5 மடங்கு அதிகம். அப்ப எவ்வளவு? $625 ஆச்சு இல்லைங்களா? இந்த $625 இருக்கு இல்லையா? இந்த $625 எத்தனை தொகையாக வருது? பொசிஷன் தொகை என்பது 20 பொசிஷனாக வருது. அப்ப 6250 பிளஸ் 6250 இல்ல 125 × 5 அப்படின்னா $625
10 பொசிஷனுக்கு 6250, 20 பொசிஷனுக்கு அப்படின்னா கூட்டி பாருங்க 500, 12,000. $12,500 என்பது நம்மளுடைய லெவல் 3 அல்ல உருவாகக்கூடிய ரீஎன்ட்ரிக்காக உருவாகுது. இப்போ 3வது லெவல்ல நம்ம ஸ்டார்டர் டொனேஷன் எவ்வளவு சார்? நம்மளுடைய $1,250 ஸ்டார்டர் டொனேஷன். அப்ப என்ன நடக்குது? ஸ்பேஸ் 3லயுமே 10 ரீஎன்ட்ரி தொடர்ந்து உருவாயிட்டே இருக்கும். நம்ம எப்படி ஸ்பேஸ் 1ல 15 15 15 15ன்னு அன்லிமிட்டடா உருவாக்கிட்டே இருக்குமோ, அதே மாதிரி ஸ்பேஸ் 2லயும் ஸ்பேஸ் 3லயும் ஸ்பேஸ் 4லயும் ஸ்பேஸ் 5லயும் இதே மாதிரி முதல் 10 பொசிஷன்ல வரக்கூடிய அந்த தொகை வந்து நம்மளுக்கு ஸ்பேஸ் 1க்கு வந்துருது. இதை நம்ம அடுத்த சப்ஜெக்டா பார்ப்போம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய 20 தொகை இருக்குல்ல, அந்த தொகை வந்து 10 ரீஎன்ட்ரிகளை திரும்ப 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 உருவாக்கிக்கிட்டே இருக்குங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஸ்பேஸ் 2ல 10 வந்தாச்சு. அந்த 10 திரும்பவும் 10 உருவாகும் போது 100 ஐடியா உருவாகும். மறுபடியும் 10 மல்டிப்ளை பண்ணும்போது 1000 உருவாகும். இது அப்படியே இன்ஃபினிட்டியா தொடர்ந்துகிட்டே போகும். இதே மாதிரி ஸ்பேஸ் 5 வரைக்கும் வேலை செய்யும். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஸ்டார்டர் டொனேஷனை கொடுத்து நம்மளுடைய ரீஎன்ட்ரி பொசிஷனை உருவாக்கக்கூடிய தொகையாக இருக்கு இல்லையா? இந்த ரீஎன்ட்ரி தொகை, அதாவது நம்ம சொன்ன தொகை வந்து 10 பொசிஷனுக்கான தொகை. இப்போ $1,250 $125 வந்து 10 தொகை வந்தா $1,250. இந்த $1,250 2வது லெவல்ல இருக்கக்கூடிய $250 எத்தனை ஐடி போடலாம்? சாரி, $2,500 எவ்வளவு ஐடி போடலாம்? 10 ஐடி போடலாம். இந்த 10 தொகை வந்து நமக்கு வந்து ஸ்பேஸ் 1க்கு வரும்போது எவ்வளவு வருது? $1,250 வருது இல்லையா? அப்ப இதுல எத்தனை ஐடி போடலாம்? 25 ஐடிகளை போட முடியும். இது யாருடையது? ஒரே ஒரு ஐடி. இந்த யூல யாரு? கண்ணன் இருக்காரா? கண்ணனுடைய ஐடி 25 ஐடி ஸ்பேஸ் 1 ஃபில் பண்ணுது. அதே மாதிரி 2வது ஸ்பேஸ் 3ல இருந்து நம்ம பார்த்த தொகை $6,250 இல்லையா? இந்த $6,250, அதாவது $625 என்பது 10 தொகையாக $6,250 வருது. இதை டிவைட் பை 50ன்னு போட்டீங்கன்னா எவ்வளவு தொகையாச்சு? 125 ஐடி. ஒரே ஒரு நபர் 125 ஐடியாக மாறுறார். ஸ்பேஸ் 4ல இருந்து வரும்போது இதே மாதிரி 125 × 5 625 ஐடிக்கு சமமான தொகை என்பது இந்த 10 பொசிஷன் வழியாக வழங்கப்படும். அதே மாதிரி ஸ்பேஸ் 5ல இருந்து 3125, சாரி சரியா எழுத முடியல, ஒரு நிமிஷம். ஓகே, 3125 ஐடிக்கு சமமான தொகை, அதாவது இன்ட்டு 50ன்னு போட்டீங்கன்னா என்ன தொகையோ அந்த தொகை வந்து இந்த 10 பொசிஷன் வழியாகவே வழங்கப்படும். எங்க வழங்கப்படும்? ஸ்பேஸ் 1க்கு அனுப்பப்படுது. ஸ்பேஸ் 1க்கு இதை வரும்போது பாத்தீங்கன்னா நமக்கு 3125 ஐடி உருவாகும். ஒரே ஒரு நபர் இந்த இடத்துல ஸ்பேஸ் 5ல இந்த ரீஎன்ட்ரியில 10 பொசிஷனை ஃபில் பண்றது மூலமா 3125 ஐடியை ஸ்பேஸ் 1ல ஃபில் பண்றாருன்னும் போது நமக்கு 20 ஐடிகள்ல 155 பொசிஷன் வித்தின் அ மினிட்ஸ் வந்து ஃபில் ஆகும். இப்ப இந்த மாதிரி மேஜிக் எல்லாம் இன்னும் நடக்கல நம்மளுடைய ஹைஃபை ஸ்பேஸ்ல. ஏன்னா அதேதான், நம்ம வந்து புதிய நபர்களை இன்னும் இந்த இடத்துல போதுமான புதிய நபர்களை இன்னும் நம்ம கொண்டு வரல. இப்ப இவ்வளவு விளக்கங்கள் கொடுக்குற இடத்துல எத்தனை பேர் கவனிச்சுக்கிட்டு இருக்கோம்? 150 பேர் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டிய இடத்துல வெறும் 24 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 24 பேரும் என்ன பண்றோம்? நாம கத்துக்கிறதோட நிறுத்திக்கிறோம். நம்ம டீம்ல வரக்கூடிய யாருக்குமே எதையும் சொல்லி கொடுக்கறது இல்ல. இதனாலதான் நம்ம வந்து இன்னும் வேகமாக வளர்ச்சியை பார்க்க முடியல. சோ இந்த ஒரு விஷயம் ஓரளவுக்கு கிளியரா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். இப்ப சொன்ன விஷயங்கள்ல டவுட் இருந்தா கேட்கலாம். இல்ல சார், கிளியர் சார், சூப்பர் சார், அருமையான ஒரு விஷயம். எந்த கேள்வியை கேட்க போது ஒரு அச்சயத்தோட பொக்கிஷத்தை எல்லார்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. அதாவது நீங்க சொல்லுவீங்க அடிக்கடி கண்ணன் ஒரு ஆள் தூக்கத்தை தொலைச்சான் அப்படின்ட்டு. இதுல கேட்கிற 24 பேருமே இனிமேல் பட்டு தூக்கத்தை தொலைச்சுதான் இருப்பாங்க, நான் நம்புறேன். இதோட ஒண்ணுன்னா, இதுல இந்த வீடியோவை இத எல்லாருமே ஒரு பாக்கெட்ல வச்சு காலையில எழுந்திரிச்சு நம்ம எப்படி கந்தசஷ்டி கவசம் பாடுறோமோ, இல்ல பைபிள்ல படிக்கிறோமோ, குரானை படிக்கிறோமோ, அதே மாதிரி இதையும் எடுத்து காலையில பார்த்தோம்னா இதை விட பெஸ்டா நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் காட்டும்னு நான் நம்புறேன். இதுல என்னன்னா, இதுல புரிஞ்சவங்க மட்டும் இதை திருப்பி 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 கேட்டு நாம இதை கிளியரா தெரிஞ்சுக்கணும். நீங்க சொன்ன கடைசி வார்த்தை தான், இதை நீங்க கத்துக்கிட்டீங்க, உங்களுக்கு பின்னாடி வரவங்களை கத்து கொடுக்கணும், கொடுத்தாதான் இது அடுத்த கட்டம் போகணும். அருமையான வரிகள். இதை நானும் கத்துக்கிட்டு எனக்கு பின்னாடி வர்றவங்களையும் நல்லா கத்து கொடுக்கணும்ன்றதுதான் என்னோட ஆசை. கண்டிப்பா செய்வேன் சார். நன்றி சார். நிச்சயமா 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 பிரதர், சூப்பர், நல்லா ஷேர் பண்ணீங்க. இப்போ வந்து
இந்த சப்ஜெக்ட் ஒரு பெரிய சப்ஜெக்டா இருக்கிறதுனால அந்த மொத்த முழு வீடியோவும் 2 மணி நேரத்துக்கு மேல ஓடக்கூடியதா இருந்தது. அதை எல்லாத்தையும் அங்கங்க ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸ்ப்ளிட் பண்ணி ரீஎன்ட்ரிக்கு ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் அப்கிரேடுக்கு ஒரு வீடியோ, இப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்ப்ளிட் பண்ண வீடியோவை இன்னைக்கு நான் வந்து அச்சயம்ல பதிவு பண்றேன். யாருக்கெல்லாம் கொஞ்சம் விளக்கம் தேவைப்படுதோ, பிஐஎஃப் வேலட்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, அதுக்கு ஒரு வீடியோ. அதே மாதிரி டொனேஷன்ஸ்ல வந்து இந்த ரீஎன்ட்ரி வேலட் எப்படி வேலை செய்யுது, அப்கிரேட் வேலட் எப்படி வேலை செய்யுது, அதை பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து தனித்தனி வீடியோவா பதிவு பண்ணிருக்கு. இப்போ நம்ம அச்சயத்துல தனித்தனி வீடியோவா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம சுஜாதம்மா அவங்க கிட்ட வந்து கேட்டேன், இந்த முழு வீடியோவை ஸ்ப்ளிட் பண்ணிருங்கன்னு. அது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் மறுபடியும் அக்ஷயம்ல வந்திருக்கிற புதிய நபர்களுக்காக இது எத்தனை முறை வேணாலும் நீங்க சொன்ன மாதிரி சுப்பிரபாதம் கேட்கிற மாதிரி நம்ம டெய்லியும் அந்த வீடியோவை திரும்ப திரும்ப பார்க்கும்போது கேட்கும் போதும் நம்ம டைரக்ட் மெம்பர்ஸுக்கு வந்து அதை புரிய வைக்கும் போதும் கிளியரான ஒரு விளக்கம் கிடைச்சிடும் அவங்களுக்கு. அந்த விஷயம் ஒரு கிளியர் தெளிவு வந்துருச்சு அப்படின்னா அவங்களுடைய வேலையை நீங்க வந்து நீங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு யாருமே நம்ம வந்து சொல்ல வேண்டிய தேவை இருக்காது. சரிங்களா? சோ இன்னைக்கு நீங்க கிடைச்சிருச்சா? யாரெல்லாம் அச்சயம் குரூப்ல நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, டெலிகிராம் குரூப்ல பாத்துட்டு இருக்கீங்க, யாருக்கெல்லாம் நீங்க தகவல் சொல்லணும் அப்படின்னா உங்க சார்பா வந்திருக்கிற எல்லாருக்குமே இந்த 150 பேருக்குமே நம்ம தகவல் சொல்ல வேண்டி இருக்கு. இந்த டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, டெலிகிராம் குரூப்பை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு. அதனால இந்த வீடியோ வந்து தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. நான் நேத்திக்கும் பதிவு பண்ணேன். ரீஎன்ட்ரிங்கிறது பெரிய மேஜிக், அப்கிரேடுங்கிறது ஒரு பெரிய மேஜிக். அதை விட மிகப்பெரிய மேஜிக் வந்து இந்த எல்லோ கலர்ல இருக்கக்கூடிய மேஜிக். சரிங்களா? சோ இத சொல்லிட்டு இப்ப நம்ம ஐடி ஆக்டிவேஷனுக்குள்ள போலாம். புனிதவான தயாரா இருக்கிறீங்களா? ரெஜிஸ்டர் முடிச்சாச்சுங்களா? செலியன் அண்ணா சொல்லுங்கண்ணா. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். எனக்கு கொஞ்சம் அந்த வேர்ட்ஸ் மட்டும் சரி பண்ணிக்கணும், ஈஸியா கேட்சி வேர்ட்ஸ். புரியலண்ணா. இல்ல அந்த காலையில சொன்னேன்ல. ஓ ஓகே ஓகே ஓகே. அதாவது நீங்க வந்து நான் இங்க சொல்றேன். அதாவது என்ன சொன்னாங்கன்னா, பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக, குடும்ப விழாவுக்கான பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 1000 பேரை மீட் பண்ண போறாரு செலியன் அண்ணன். இன்னையில இருந்து அல்லது நாளையில இருந்து அவருடைய பயணத்தை, சுற்றுப்பயணத்தை ஸ்டார்ட் பண்றாரு. 1000 பேரை சந்திக்கிறது தான் அவருடைய பயணம். இந்த 1000 பேரை சந்திச்சு இந்த 1000 திருமண அழைப்பிதழை அவங்க வந்து சேர்க்கும் போது ஹைஃபை சார்பாக ஒரு சின்ன ஒரு நோட்டீஸ், அந்த நோட்டீஸ்ல ஒரு சின்ன படம் இருக்கணும். அந்த படத்தை பார்த்தோன்னே தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கிற மாதிரி அது கூட ஒரு சின்ன வாசகம் இருக்கணும். ஸோ நம்ம வந்து ஏற்கனவே மகிழ்வித்து மகிழ்னு ஒரு விஷயம் வந்து ஒரு பிக்சரோட சேர்த்து அடிச்சிருந்தோம். அது ஒரு போட்டோ எடுத்துட்டு போயிருந்தாரு. இது மாதிரி ஒரு சின்ன ஒரு பதிவு எனக்கு கொடுங்க, நான் வந்து இந்த பத்திரிகை கொடுக்கும் போதே 1000 பேருக்கும் நான் அதை வந்து அறிமுகப்படுத்த வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட செலியன் அண்ணன் கேட்டாரு. கண்டிப்பா நம்ம அதுக்கான ஃபார்மேஷனை உருவாக்குவோம்னா ஒரு நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க, நம்ம அப்டேட் பண்ணுவோம். சரி சார் சரி சார். பத்திரிகை இப்பதான் பொறுப்பு கொடுத்துருக்கேன். அவங்க அடிச்சு 3 நாள் ஆகும். அதுக்குள்ள இதையும் அடிச்சுட்டு சேர்த்து வச்சுட்டு இருக்கணும். நான் இப்ப பிப்ரவரி கல்யாணத்துக்கு நான் தான் பிளான் பண்ணி எங்க மைத்துனர் இது. நிச்சயமா நிச்சயமா. அவரு தான் போக வேண்டியது. அது அதை வந்து 2 பேரும் சேர்ந்து போவோம்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த டெலிகிராம் சேனல்ல நீங்க இருக்கீங்க, இந்த 900+ மெம்பர்ஸ் இருக்க, 800+ மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய சேனல்ல நீங்க இருக்கிறீங்க டெலிகிராம்ல. நிறைய இந்த மாதிரி பிக்சர்ஸ், நம்ம உருவாக்கின பிக்சர்ஸ் 1 பேஜரா வந்து ஆல்ரெடி நம்ம அதுல பதிவு பண்ணிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அதுல எதெல்லாம் உங்களுக்கு வந்து தேவையானதா பெஸ்டா இருக்கோ அதெல்லாம் எடுத்து வைங்க. அதை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு எந்த பேஜை நம்ம அதை யூஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து பிரிண்டபிள் மேட்டரா மாத்துவோம், ஒரு நோட்டீஸ் மாதிரி மாத்தலாம் அப்படிங்கறத ஃபைனல் பண்ணிக்கலாம். சரி சார். நானும் வந்து புதிதான ஒரு ப்ரொமோஷன், அதாவது புது பிக்சரை ஜெனரேட் பண்றதுக்கும் பாக்குறேன். சுஜாதாமாவும் ஜெனரேட் பண்ணி கொடுக்கறதுக்கான முயற்சி பண்ணுவாங்க. சோ எது பெஸ்டா இருக்கோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி சார் சரி சார். ஓகே, அது நான் இங்க அடிச்சுக்குவேன் தஞ்சாவூர்ல. உங்களுக்கு டிஜிட்டலா கொடுத்துட்டா போதும், நீங்க அங்க பிரிண்ட் பண்ணிக்குவீங்க. அது இல்லாம நேற்று ஒருத்தரை பார்த்திருக்கேன். ஒரு ஃபாதர் படைக்க வர்றவர்கிட்ட சொல்லி 2-3 தடவை சொல்லிட்டே இருந்தாங்க. அவரு வந்து என்ன பண்ணிருக்காரு, அந்த மீட்டிங்ல ஒருத்தரை ரெஃபர் பண்ணி அவர் நேற்று மீட்டிங் பார்க்க போஸ்ட்போன்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் லிங்க் உள்ள மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. அவரு மீட்டிங்கை பார்த்துட்டு என்கிட்ட ஒப்பீனியன் சொன்னாரு. சரிங்க சார், நல்லா இருக்கு, நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணி அது மாதிரி
அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கவங்கள பார்த்தோம்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது. ரொம்ப அழகா கஷ்டப்பட நம்ம வேண்டி இருக்குன்னு சொல்றீங்களா? இல்ல அவங்களும் ஒர்க் பண்ணுவாங்க, நம்மளும் பண்ணலாம்னு. ஆமாமா, லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கிறவங்கள தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்படி தேர்ந்தெடுத்தோம்னா நமக்கு வேலை குறையும், அவங்களும் நமக்கு வந்து சப்போர்ட்டிவா இருப்பாங்க இல்லைங்களா? அதான். ஆமா இப்போ சார். ஒண்ணு இல்ல, இந்த நம்ம வீல்ல வந்து வீல் பேரிங்னு ஒண்ணு இருக்கு சார். நம்ம வீல்ல வந்து வீல் பேரிங் இருக்கு, பால் பேரிங் இருக்கு, ரோலர் பேரிங் இருக்கு, அதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த பேரிங்ல எண்ணெய் இல்ல, அதுல கொஞ்சம் மண் எல்லாம் பட்டுருச்சு, இல்ல சகதி எல்லாம் பட்டுருச்சு அப்படின்னா அது சுத்தும் போது ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். ஆமா, கரகரன்னு சவுண்ட். இப்ப அந்த பால்ஸ் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா வீக் ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வீக்கா இருக்கக்கூடிய பால்ஸ் இருந்தா அது கண்டிப்பா வந்து ரொட்டேஷன் ஆகும்போது சத்தமும் வரும், அதே நேரத்துல அது சீக்கிரமா மத்த மத்த இடங்களையும் தேய்ச்சி விட்டுரும், சீக்கிரமா அது கெட்டு ஆமா. போயிடும். இந்த பால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த பேரிங் தான் நம்மன்னு வச்சுக்கோங்க. நம்ம அணியில வரக்கூடியவங்க உள்ள இருக்கக்கூடிய அந்த ரோட்டேட் பண்ணக்கூடிய அந்த பால்ஸ் வச்சுக்கோங்க. அதை ஈஸியா அவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஆட்களை வந்து உள்ள கொண்டு வரும். அப்ப வந்து அந்த செயல்பாடு வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். சரி சார். அந்த பால் வந்து ஓரளவுக்கு அது சரியில்லை, அது சுத்தாது, அது ஏதோ வந்து அது ஷேப் வந்து ரவுண்ட், அந்த கோலமான ஷேப்ல இல்ல, அது கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு அப்படின்னு தெரிஞ்சே நம்ம உள்ள கொண்டு போய் நம்ம பேரிங்ல ஃபிட் பண்ணோம்னா இருக்கக்கூடிய ஆமா. மத்த பாலையும் அது சேர்த்து முடிச்சு விட்டுரும், டோட்டல் செயல்பாட்டையே முடிச்சிடும். அதனால ஆமா, ஆமா. என்னன்னா, சரியான நபர்களை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம அணிக்குள்ள யாரு வரணும்னு நம்ம தான் முடிவு பண்றோம் இல்லைங்களா? அதனால அந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த ஆரம்ப கட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்டேஜுக்கு ஆமா. அப்புறம் நமக்கு வந்து இந்த பேக்வர்ட் சிமெட்ரிக்கல் வரும்போது யாருக்கு எங்க இருந்து பணம் வருதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. பணம் என்பது சரி நம்ம சார். டெய்லி ஐடி போடுறதுக்கு மட்டும்தான், ஐடி எவ்வளவு வந்திருக்கு, எவ்வளவு பணம் வந்திருக்குன்னு பாக்குறது மட்டும் தான் நமக்கு நேரம் இருக்கும். சோ அந்த சரி சார். அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த விஷயம் நடக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ஒற்றுமையா சரியான நபர்களை உள்ள கொண்டு வந்து செயல்படுத்த வேண்டியிருக்கு. அதுல நான் தெளிவா இருக்கேன் சார். அதுக்காக தான் கொஞ்சம் டிலே ஆனாலும் நல்லா நம்ம காது கொடுத்து கேட்டுட்டு நம்மளுக்கு எந்த அளவு ரெஸ்பாண்ட் பண்றாங்களோ அது மாதிரி ஆள உள்ள கொண்டு வரலாம். கண்டிப்பா, கண்டிப்பா. நல்ல புரிதலோட கொண்டு வாங்க. அவங்களுக்கு அந்த பிளான், இப்ப நம்ம எஸ்ஏஎஸ் அதைத்தான் சொல்லுவாரு, சேகர் அதைத்தான் சொல்லுவாரு. பிளான் புரியாம வந்து உள்ள வந்தாங்கன்னா அவங்க செயல்பட மாட்டாங்க. இந்த பிளான் வந்து உண்மையிலேயே அந்த பிளான் உள்ள போற வரைக்கும் 1 மணி நேரம் இல்ல, 2 மணி நேரம் கூட அவங்க நேரம் எடுத்து திருப்பி திருப்பி கூட பார்க்கலாம். நிறைய முறை நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அந்த பிளானை வந்து திரும்ப திரும்ப சொல்லி இந்த 51 பேஜ்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிற விஷயங்களை ஒன்னொன்னா அக்குவேற அணிவேற பேசியிருக்கோம். ஆனா ஒரு முறை கேட்டதோட நம்ம அதை விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. திரும்ப திரும்ப நம்ம அதை கேட்கறதுக்காக தான் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். சோ அந்த சரி. விஷயத்த நீங்க எத்தனை முறை கேட்டு நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு இப்ப கேட்ட கேள்வி, இப்ப பிலால் சார் மாதிரி யாரோ ஒருத்தர் உங்க டீம்ல வந்திருக்கிற உங்களை பார்த்து கேட்கிறாரு. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, இன்னொருத்தர் தேடாம நீங்களே அதுக்கு பதில் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்க பிளான தெரிஞ்சு புரிஞ்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும். ஆமா. பரவாயில்ல, நம்ம லீடர் வந்து நமக்கு என்ன கேட்டாலும் கிளியரா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு பிளான்ல தெளிவா இருக்காரு, பிளான புரிஞ்சு வச்சிருக்காருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஆமா. அதனாலதான் என்னன்னா ஒவ்வொருத்தருமே ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும். இப்ப இந்த இடத்துல நான் வந்து என்னுடைய 300 டேஸ் முடிச்சுட்டு நான் என்னுடைய டைரக்டர் டீமுக்கு நான் வந்து ஃபோக்கஸ் பண்றதுக்காக போறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த இடத்துல நான் இல்ல, அப்ப நான் இல்லைன்னா வேற யாராவது என்னுடைய இடத்த ரீப்ளேஸ் பண்ணணும் இல்ல. இப்ப அந்த இடத்துல யார் ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா இந்த பிளானை இதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு அவர் தயாராகணும். அதை தயாராயிட்டாருன்னா நீங்க அடுத்து பண்ணிக்கிட்டு அடுத்து இருக்கீங்க, ஏற்கனவே அடுத்து நீங்க அவங்க பண்ணிக்கிட்டு மூலமா. இருக்கீங்க. என்னங்க சார்? ஏற்கனவே நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சவிதா மேடம், புரிந்தவர்ணன் சாரு, சுஜாதா மேடம், அவங்க நிச்சயம் நிச்சயமா நிச்சயம். அது மாதிரி இன்னும் கொஞ்சம் அதிக ஆட்கள் வந்து கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். இங்க நேரம் கொஞ்சம் குறைவா இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த மாதிரி நிறைய பீப்புளை உள்ள கொண்டு வர்றதுக்கும் புரிய வைக்கிறதுக்கும் தான் அட்சயம் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த அட்சயம்ல யாரெல்லாம் கொஞ்சம் போக்கஸ்டா இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பிளான்ல இருக்கக்கூடிய விஷயங்களை கிளியரா தெரிய வைக்கணும், புரிய வைக்கணுங்கிற நோக்கத்தோட செயல்படுறோம். இது வந்து கண்டிப்பா இந்த செயல்பாடு இந்த 11 to 1 மணி வரைக்கும் தொடர்ந்து நடக்குது, ஒவ்வொரு நாளும் நடக்குது. இது யாருக்கானதுன்னா புதிய நபர்களுக்கானது அல்ல. இங்க புதிய நபர்கள் வந்தாங்கன்னா புரியாது, நம்ம டிஸ்கஸ் பண்றதெல்லாம் அவங்களுக்கு வந்து நெகட்டிவா தான் இருக்கும். நம்ம ஆமா, வந்து ஆமா. ஆல்ரெடி ஜாயின் பண்ண 150 நபர்கள் இங்க டிஸ்கஸ் பண்ணி அன்றாட நம்ம என்னென்ன பண்றோமோ அதை செயல்பாட்டுல இருக்கக்கூடிய விஷயங்களை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றுறதுக்கு என்ன பண்ணலாம், அந்த ஐடியா ஷேரிங் தான் இந்த இடத்துல நடக்கணும் சார். இப்ப நீங்க கேட்ட மாதிரி 1000 பேரை நான் சந்திக்க போறேன், எனக்கு என்ன டூல் தேவை, நான் கொண்டு போய் அவங்க கையில கொடுக்கறதுக்கு ஒரு அட்டகாசமான டூல் என் கையில கொடுங்கன்னு கேக்குறீங்க. இதுதான் நம்ம ஆமா. எதிர்பார்க்கிற விஷயம். சோ ம். வாழ்த்துக்கள். நிச்சயமா இந்த 1000 பேர்ல நிச்சயமா உங்க 100 பேர் இருக்காங்க. தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார், நம்ம வாழ்த்துக்கள் சார். புரியாதவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது புரிய வச்சு கொண்டு வந்துட்டோம்னா பிரச்சனை இல்லை. அருமையா அருமையா பண்ணலாம், அருமையா பண்ணலாம். சரி சார், ரொம்ப நன்றி நன்றி சார்.
ஓகே, வேற யாரு சார்? மியூட் பண்ணிருங்க. ஓகே, பிலால் பிலால் சார் சொல்லுங்க சார். சார் நன்றி சார் வாய்ப்புக்கு. இல்ல மேடம் போட்டிருந்தாங்க, அது மதி சார் பேசுனது எல்லாமே இருக்கு. இப்ப நீங்க பேசுனது அதை போட முடியுமான்னு கேக்குறேன். ஏன்னா மதி சார் பேசுறது எப்படின்னா ஸ்கூல்ல படிக்கிற பாடம் மாரி இருக்கும். நீங்க பேசுனது இப்ப எனக்கு புரிஞ்சுது. ப்ராக்டிக்கலா ஒருத்தவங்க 1 to 1 நம்ம எப்படி சோசியலா பேசுறோமோ அதே மாரி தான் பேசி பிரிவுச்சீங்க. இதை பாட்டா பண்ண முடியுமா? இருந்தா கொஞ்சம் வீடியோ தாழ்மையை கேட்டுக்கிறேன் சார். இப்போ இப்போ நான் காலையில இருந்து பேசின விஷயம் உங்களுக்கு சொல்லும் போது நீங்க சொன்னீங்கல்ல, ரெக்கார்ட் போடுங்க சார்ன்னு சொன்னீங்கல்ல. இப்ப நம்ம பேசின எல்லா ஆமா. விஷயமும் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குது. இது கண்டிப்பா நம்ம குரூப்ல அடுத்ததா பதிவு பண்ணிடுவேன் சார். ஓகே சார். நன்றி சார். ஓகே ஓகே, நன்றி சார். லோகிதா ராஜா பிரதர், நீங்க சொல்லுங்க. நான் கேட்ட அன்பு வணக்கம் திருப்பவும். நீங்க கடைசியா போட்ட அந்த ஸ்கிரீன் இருக்கு தானே கண்ணன் சார்? ஆமாங்க. அந்த ஸ்கிரீனை வந்து எங்களுக்கு நாங்க போட்டோ காப்பி கலர் பிரிண்ட் எடுத்துட்டு எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குமா? தாராளமா பண்ணலாம், தாராளமா அதை பண்ணலாம். ஒருக்கா எங்களுக்கு அதை ஒருக்கா ஷேர் பண்ணி விடுவீங்களா? ஏன்னா நாங்க அதை A3 பேப்பர்ல நாங்க ஒருக்கா பிரிண்ட் எடுத்துட்டு அதை நாங்க லெமினேட் பண்ணிட்டு அதை விளக்கம் கொடுக்கறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த விளக்கிற திட்டத்தை நீங்க நேரடியாக சந்திக்கிறார்களுக்கு அவங்கள சரியா விளங்கப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இதுல இருக்குது. உண்மை சம்பூர்ணமான ஒரு விளக்கத்தை நீங்க இந்த டே கொடுத்துருந்தீங்க, எல்லாருமே தெளிவாக விளங்கக்கூடிய அளவுல. அதுக்காக தான் அதை கேட்கிறேன், எங்களுக்கு அதை ஷேர் பண்ணி விடுங்க. நிச்சயமா. அதே நேரம் நான் இன்றைக்கு ஒரு ஆளுக்கு அழைப்பு விடுத்திருந்தேன்னா, அவ இன்றைக்கு குரூப்புக்கு வந்தவரையா சேபியா என்ற ஒரு ஆள் வந்திருக்கிற மாதிரி தெரியுது. அவ புதிய நபரா யாரு கூட வந்து அறிஞ்சு கொண்டாலும் எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கு. செபியா செபியா நீங்க ஹேண்ட்ரைஸ் பண்ணீங்க, வந்தோடனே ஹேண்ட்ரைஸ் பண்ணீங்க. மீட்டிங் நடந்துட்டு இருந்தனால நீங்க பேசல. இப்ப நீங்க பேச முடியும்னா அன்மியூட் பண்ணி பேசலாம். நீங்க ஸ்ரீலங்கால இருந்து கனெக்ட் ஆயிருக்கீங்களா செபியா? மைக் ஆன்ல இருக்கு, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். இல்லைன்னா உங்க திரையில வந்து அன்மியூட்னு வரும், அதை டச் பண்ணீங்கனாலும் நீங்க பேசலாம். உங்க திரையில அன்மியூட்னு வருதுங்களா? அந்த அந்த எழுத்து மேல டச் பண்ணுங்க, நீங்க பேசலாம். சரி, செபியா பேசுற இடத்துல இல்லைன்னு நினைக்கிறேன். வேற யாரு? ஃபரீத் சார், நீங்க பேசுங்க சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஒரு அருமையான மிகப்பெரிய ஏன்னா எங்க குவைத்துல வந்து அத்தி பூத்த மாரி தான் மழை பெய்யும். அந்த இன்னைக்கு மழை பெஞ்சு ஓஞ்சிருச்சு. அந்த மலை சாரல் அப்படியே உங்கள் மூலியமா நான் கேட்டு இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தெளிவு, ஏற்கனவே தெளிவா இருந்தாலும் இந்த ரீஎன்ட்ரியினுடைய பொசிஷன் என்ன, அப்கிரேடினுடைய பொசிஷன்ங்கிறத மிக தெளிவாகவும் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் புரியும்படி சொல்லியிருக்கீங்க. அது ரெக்கார்டிங்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக அதை தொடர்ந்து பார்ப்போம். அதை விட நான் செஞ்சிருக்கிற ஒரு ஐடியாவை லோகிதராஜன் செஞ்சாருங்கன்னா அவருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் இந்த 52 பேஜை கலர் பேஜையா புக்கு போட்டு வச்சிருக்கேன் சார். அருமை. அதே மாதிரி அந்த பிடிஎஃப் ஃபைல்ல போயிட்டு அப்படியே ப்ரௌசிங் சென்டர்ல கொடுத்தோம்னா அவங்க ப்ரௌசிங் சென்டர்ல அப்படியே அதை புக்கா போட்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா எங்க ஊர் காசுக்கு கொய்த்துல செய்யும் போது ஒரு 900 ரூபாய் செலவாச்சு நம்ம ஊர் காசுக்கு. அதே மாதிரி ஒவ்வொருத்தங்களும் அதை வந்து போட்டுட்டு ஒரு அதுலயே நம்ம நேம் லிஸ்ட் அந்த பேஜையும் கையில வச்சுக்கிட்டு நம்ம ஒரு இடத்த போய் பார்க்க போறோம், ஒருத்தங்களை பாக்குறோம்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவங்க நேமை நோட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு இதை பண்ணிட்டு வர்றதுக்கு கரெக்டா இருக்கும். அந்த ஃபார்முலாலாம் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்ப நான் இவர் கேட்ட மாதிரி அந்த பிடிஎஃப் இருக்கு இல்லைங்களா, அது பிபிடிஎக்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பிடிஎஃபா இல்லாம பிபிடிஎக்ஸா இருக்கு. அதாவது ஒரு பிரசன்டேஷன் மோட்ல இருக்கு. நீங்க அந்த பிரசன்டேஷன் மோட் நீங்க அந்த ஃபைலை வந்து நம்மளுடைய அக்ஷயம் குரூப்ல ஷேர் பண்றேன் டெலிகிராம் சேனல்ல. நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு ப்ரௌசிங் சென்டர் கம்ப்யூட்டர் சென்டர்ல போயிட்டீங்க அப்படின்னா இந்த பேஜ் அந்த யூ அங்க ஆரம்பிச்சு நம்ம அந்த ரெட் கலர் இதெல்லாம் நம்ம கலர் பத்தி பேசணும் இல்லைங்களா, அந்த பேஜ் நீங்க அழகா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஒரு லேமினேட் பண்ணி பெரிய பிரிண்ட் அவுட்டா எடுத்து நீங்க பயன்படுத்திக்கலாம். ஓகே சார், ஓகே சார், கண்டிப்பா பண்ணி செஞ்சுக்கலாம் சார். தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து நம்மளோட ஆஃபீஸ்லயும் அதே மாதிரி தான். இப்போ தேனி ஆஃபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பேஜை வந்து பதிவு பண்ணி அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு A4 ஷீட்டா வந்து லேமினேட் பண்ணி அதை வந்து வால்ல டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்கோம். யார் வந்தாலும் உடனே அந்த இடத்துல இதுதான் விஷயம் அப்படின்னு பேசும்போது அவங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. அதனால A4 காட்டிலும் நீங்க சொன்ன மாதிரி A3ல பண்ணா இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும், நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்.
ஸோ இதெல்லாம் போக நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த ஒரு போர்டில் எழுதி அந்த பொசிஷன் வரும்போது இப்படிதான் வருது அப்படின்றத நம்ம எழுதி சொல்லும் போது தான் ஈஸியான புரிதல் நடக்குது. அதனாலதான் இந்த இடத்துல ஒயிட் போர்டை ஷேர் பண்ணி எழுதி இந்த மவுஸ்ல வந்து என்னால எழுத முடியல, இருந்தாலும் வந்து ப்ராப்பரா எழுதி சொல்ல முடியலைனாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அதை புரிய வைக்கிறதுக்கு இந்த போர்டில் எழுதி சொல்றது. அதனாலதான் ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். நீங்களும் என்ன பண்ணலாம், ஒயிட் போர்டில் ஒரு மார்க்கர் வச்சு எழுதி நீங்க சொன்னீங்க அப்படின்னா சப்போர்ட் சென்டர்ஸ் நிறைய இருக்கு. ஈரோடு மாவட்டத்துல மட்டும் இல்ல, ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கு. இதை எழுதி சொல்லும் போது ஈஸியா அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க. லோகிதி பிரதர், இப்ப இந்த அந்த பிபிடியை வந்து நான் வந்து நம்ம குரூப்ல ஷேர் பண்றேன், டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்றேன். அதை நீங்க பார்த்து நீங்க பயன்படுத்திக்கலாம். நான் வரேன். கௌசல்யா கூடுதலா நீங்க டெலிகிராம் விட எங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல்ல இருக்கா போட்டு விட்டீங்களா, எனக்கு அதுல பிரிண்ட் கொடுக்கறது எதுவா இருக்கும்? மியூட் பண்ணிக்கங்க. டெலிகிராம்ல ஷேர் பண்றது ஈஸியா உங்களுக்கு வந்துரும். வேற எங்க சொல்றீங்க? வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, ஹைஃபை ஸ்ரீலங்கா டிவில இருக்குது. அதுலயா? சரி, ஓகே, பண்ணலாங்க. ஆனால் நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறீங்களான்னு கேக்குறீங்க. ஆனா நாங்க இந்த அதுக்குள்ள சேர்த்துருக்கீங்களாங்களா? இல்லதானே? ஆக்சுவலா நம்ம வந்து ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார். அதாவது நிறைய குரூப், நிறைய குரூப்ஸ் இருக்கு. அதனால அதை எல்லாத்தையும் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியா இணைக்கிறோம். இந்த கம்யூனிட்டியில வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருடைய கான்டாக்டுக்கும் நம்ம போடுற ஒரு ஷேரிங்கா இருந்தாலும் எல்லாருக்கும் வந்துடும். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரோடைய நம்பரும் யாரும் பார்க்க முடியாது, டிஸ்டர்ப் இல்லாம இருக்கும். ஸோ அந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் குரூப்பா வந்து நம்ம அதை உருவாக்குவோம். அனௌன்ஸ்மெண்ட் குரூப்ல வந்து நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் குரூப் என்னவோ நினைச்சிட்டு நிறைய பேர் வந்து லீவ் ஆகுறாங்க. ஏன்னா இனிமே அனௌன்ஸ்மெண்ட் தான் இருக்க போகுது வாட்ஸ்அப்ல. மற்ற எல்லாரையுமே எல்லா குரூப்பையும் நம்ம தூக்க போறோம். ஏன்னா அதுல வந்து நிறைய தேவையில்லாத விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஏன்னா ஒருத்தர் நம்ம கொண்டு வந்திருக்கிற நபர்கிட்ட இன்னொரு விஷயத்த சொல்லி அவங்கள வந்து தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ற மாதிரியான விஷயங்கள் நடக்குது. அதனால கம்யூனிட்டியா ஃபாலோ பண்ணிக்க போறோம். டெலிகிராமும் சரி, வாட்ஸ்அப்பும் சரி, ஒரே ஒரு குரூப் மட்டும்தான் இருக்கும். மற்றதெல்லாம் கம்யூனிட்டியா தான் இருக்கும். அதாவது சேனலா தான் இருக்கும். ஓகேங்களா சார்? ஓகே, ரைட். என்னெல்லாம் பிரச்சனைகள் வருதோ அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சுக்கிட்டே வரணும் சார். என்ன பிரச்சனை வருதோ அதுக்கு ஒரு சரியான தீர்வு இருக்கு. அந்த தீர்வை ஃபாலோ பண்ணிட்டோம்னா போதும். கண்டிப்பாக. ரைட்டு. இப்ப இந்த அச்சயம் சார்பா இருக்கக்கூடிய அந்த அணி இருக்கக்கூடியதை நான் வந்து என்ன பண்றேன், நம்மளுடைய கம்யூனிட்டியோட கனெக்ட் பண்றேன். இந்த அனௌன்ஸ்மெண்ட் குரூப்புக்குள்ள கனெக்ட் பண்ணிட்டு இந்த அச்சயம் குரூப் செப்பரேட்டா இருக்கு இல்லைங்களா, அந்த குரூப் வந்து இப்ப கலைக்கப்படுது. நம்ம வந்து டெலிகிராம் குரூப்ல மட்டும்தான் அச்சயம்ல இருக்கக்கூடிய 150 பேர் இருப்பாங்க. 150 பேருக்கு மேல யாரு வந்தாலும் சரி, இந்த கேள்வி யாரோ ஒருத்தர் கேட்டாரு, 150 பேருக்கு மேல யாரு வந்தாலும் அவங்க நம்மளுடைய கம்யூனிட்டியில தான் இணைக்கப்படுவார்களே தவிர 150க்குள்ள வரமாட்டாங்க. இந்த 150ல இருந்து வெளியில போற மக்கள் வெளியில போனதுக்கு அப்புறம் ரீப்ளேஸ் ஆகுறாங்கல்ல, அவங்க உள்ள வந்துருவாங்க அந்த குரூப்புக்குள்ள. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். ஸோ எல்லாமே ஒன் பை ஒன்னா நம்ம செய்ய வேண்டியிருக்கு சார். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம ப்ராப்பரா கொண்டு போறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால அந்த இடத்துல மெசேஜ் போட்டுடுறேன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அச்சயம் குரூப் அப்படிங்கிற இந்த குரூப் வந்து கம்யூனிட்டியாக ஆட் பண்றதுனால நீங்க கம்யூனிட்டியில இருப்பீங்க. ஸோ கம்யூனிட்டியில வரக்கூடிய எல்லா தகவல்களையும் நீங்க பெற முடியும். இந்த அச்சயம்ங்கிற குரூப் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா வந்து நம்முடைய சந்திப்பு நிகழ்ச்சி எப்போல்லாம் ஆஃப்லைன் சந்திப்பு நிகழ்ச்சி நம்ம பிளான் பண்றோமோ அப்போ மட்டும் அந்த இடங்கள்ல வரக்கூடியவங்க தனி குரூப்பா வந்து ஃபாலோ பண்ணிக்குவாங்க. புது குரூப் கிரியேட் ஆகும். சரிங்களா? நன்றி. இந்த குரூப்பை வந்து நம்ம இப்போ டிஸ்மேண்டில் பண்ணிடலாம். தேங்க்யூ. ஓகே, கௌசல்யா நீங்க பேசலாங்க. கௌசல்யா, நம்ம ராமராஜனா சார். வணக்கம் சார். வணக்கம். இனிய காலை, உற்சாகமான காலை வணக்கம். எங்க போயிட்டீங்க? திடீர்னு வர்றீங்க, திடீர்னு மின்னல் மாதிரி காணாம போயிடுறீங்க. இப்ப ஆமா சார், வேலையா இருந்துச்சு. இப்ப நம்ம டீ கடை ஓனர் பிளேஸ்ல இருக்கோம் சார். நாங்க வேலை செய்யற சைட்ல அவங்க ஓனர் வந்து இந்த கடைகளுடைய வாடகை வந்து 30,000. அதை லெஸ் பண்றதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாங்கிற ஹைபைல் மூலியமா நான் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த விளக்கத்து மூலியமா நம்ம பிளே ஸ்டோர்ல போய் சேப்பால் ஓப்பன் பண்ணி ஜூம் மீட்டிங்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ அவங்களோட லைன்ல இருக்கேன் சார். நீங்க ஒரு வார்த்தை பேசுங்க சார்.
ஒரே நான் நிமிஷம் ஏற்கனவே ப்ளீஸ். சொல்லியிருக்கேன், நீங்க இந்த மீட்டிங்குள்ள வந்தீங்கன்னா 11 மணிக்கு வந்தீங்கன்னா தான் உங்ககிட்ட பேசுவேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ மணி 11 1 மணி மணிக்கு. ஆக போகுது. ஓ, 1 இவ்வளோ மணி ஆயிடுச்சா? நேரம் ஒரு நிமிஷம் கேட்டுக்குங்க. 2 மணி நேரம் கொடுத்து மூச்சு கொடுத்து பேசி இருக்கிறத நீங்க கேட்கல. இல்ல சார், நான் வெளியில இருந்து இப்பதான் வந்தேன். இல்ல இப்பதான் ரைட்னா, கால் நீங்க டிஃபன் முடிச்சேன். மீட்டிங்குள்ள வந்தீங்கன்னா 11 மணிக்கு வந்தீங்கன்னா தான் உங்க கூட பேச முடியும். நீங்க 1 சரி சார், மணிக்கு ஓகே இப்ப சார். நீங்க காலையிலயும் அதே தான் பண்றீங்க. காலையில 7 மணிக்கு தான் நீங்க உள்ளேயே வர்றீங்க. சரி ஈவினிங் சார். 5 டு 7லயும் 7 மணிக்கு தான் உள்ள வர்றீங்க. சார் எத்தனை அதனால மணிக்கு சார் நீங்க வந்தா எப்படி இருக்கும்? ஏர்லியரா உள்ள வர்ற மாதிரி அந்த மீட்டிங்ல ஆ, எப்ப உள்ள வரணுங்கிறது ஸ்டார்டிங் இருக்கும்போது உள்ள வந்தீங்கன்னா நிறைய தகவல்கள் ஓகே நீங்க காதுல ஓகே காதுல கேட்டுக்கிட்டே வேலை செய்யலாம். சரிங்களா? ஓகே 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 அது சார். ஒரு விஷயம். இப்ப நீங்க கேட்கிற விஷயம் வந்து நான் மணிக்கணக்கா பேசியிருக்கேன். இப்ப எவ்வளவு விஷயங்கள் நீங்க மிஸ் ஓகே பண்ணிருக்கீங்க தெரியுமா? மிஸ் பண்ணிருக்கேன். ஓகே சரி, இதை ஓகே மிஸ் சார். பண்ணதாக இருந்தாலும் கூட இதை நம்ம ரெக்கார்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் குரூப்ல போடுறோம். அதை நீங்க ஃபாலோ சரி பண்ணுங்கன்னா சார். இப்ப சரி அவர்கிட்ட சார். கொடுங்க, அவரை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைங்க. சார் வணக்கம், சசீந்திரன் பேசுறேங்க. சுசீந்திரனா சார்? ஹலோ, சசீந்திரன். சசீந்திரன். ஓகே ஓகே ஓகே. ஊரு கோயம்புத்தூரா சார்? ஆமா சார். ஓகே. உங்க வயது தெரிஞ்சுக்கலாமா? வயசு 50 சார். ஓ, 50. ரைட்டு. என்ன தொழில்ல இருக்கீங்க சார்? என்ன ஒர்க்கு? கடை வச்சிருக்கேன். ஷாப். ஓகே சார், ஓகே சார். என்ன ஷாப் சார் நீங்க? சேட் ஷாப் வச்சிருக்கேன். என்ன சார்? கிளியரா கேட்க சேட் மாட்டேங்குது. சேட் கடை. சேட் கடை. சேரா? சேட் சேட்டுங்கிறது சேட் எனக்கு புரியும். சரி ஒண்ணு சொல்றேங்க. ஹோட்டல் வச்சுக்கோங்களேன். ஓ, ஹோட்டல். ஓகே 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 ஓகே. சரி, ஹோட்டல். ரைட். அந்த ஹோட்டலுக்கு வந்து நீங்க சொந்த பில்டிங் இல்ல வாடகை கொடுக்குற மாதிரி இருக்குங்கிறது தான் அவர் பதிவு பண்ணாரு. ரைட்டுங்களா? இங்க வந்து ஒரு சோர்ஸ் இருக்கு. இந்த சோர்ஸை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் காஸ்ட் இப்ப மாசம் அந்த கடையை நடத்துறதுக்கு ஒரு ரன்னிங் காஸ்ட் ஒரு 1,00,000 தேவைப்படுமா சார்? வாடகை, கரண்ட் பில்லு, ஆளுக்கு சம்பளம் எல்லாம் சேர்த்து. சார் உங்க வாய்ஸ் கிளியரா எனக்கு வரல சார். ஆமாங்க, உங்களுக்கு தேவைப்படுங்க. அந்த தொகையை இங்க இருக்கக்கூடிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வழியா நீங்க பெற்றுக்கலாம். மாசம் மாசம் வந்து இதுல வந்து நீங்க இணைஞ்சிருந்தாலே பெற முடியும். இந்த இணைஞ்சிருந்து இதுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத இந்த கம்யூனிட்டியோட நீங்க சேர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரன்னிங் காஸ்ட்டை வந்து ஃப்ரீ பண்ணி கொடுத்துடலாம்னு சொல்லி அவரு உங்களுக்கு அதை அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஆமாங்க சார், ஆமாங்க சார். சரிங்களா? இப்போ இது சம்பந்தப்பட்ட விளக்கம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் வீடியோவா இருக்கும். ஓகே சார். அந்த வீடியோவா அவருக்கு அனுப்புறத நீங்க வாங்கி பாருங்க. பார்த்துட்டு அதுக்குள்ள டவுட் வரும். நிச்சயமா உங்களுக்கு டவுட் வரும். டவுட் வந்துச்சுன்னா இதே மாதிரி ஜூம் செஷன்ல அவர்கிட்ட இருந்து லிங்கை வாங்கி உள்ள வாங்க, நம்ம மற்ற விஷயங்கள் பேசுவோம் சார். ஓகே சார், ஓகே சார், ஓகே. தேங்க்யூ சார். வெல்கம் சார். இந்த கம்யூனிட்டிக்கு உங்களை வரவேற்கிறோம். தேங்க்ஸ் சார். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச். இப்பதான் டைமே தெரியல சார். இப்பதான் டிஃபனே சாப்பிட்டேன். சாப்பிட்டு போட்டு இப்பதான் வந்து வெளியில வந்தேன். ரைட்டு. ஒரு லேட் ரைட்ண்ணா. ஆயிடுச்சு. ஓகே. தேங்க்யூண்ணா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ 25 பேர் இங்க நம்ம கவனிச்சிருக்கோங்க. நம்ம கரெக்டா 1 மணிக்கு இந்த 2 நிமிஷம் இருக்கு. புனிதவாணன் அவைலபிளா இருக்கீங்களா? உள்ள கேட்டுட்டு இருக்கீங்களா புனிதவாணன் அவர்கள்? செபியா, ஹலோ செபியா பேசுடி. செபியா யாருமா? இந்த தீபிகா தங்கச்சி. அப்படியா? நான் இன்னைக்குதான் செபியா அவளுக்கு எங்கேயோ ஸ்ரீலங்கால இருந்து கனெக்ட் ஆயிருக்காக்குன்னு நினைச்சிட்டு பேசுமான்னு சொல்றேன். அன்மியூட்டே பண்ணல. இல்ல இல்ல வணக்கம்மா. கேட்டுக்கிட்டு தான் வண்டியில வந்துகிட்டே இருந்தேன். ஓ, அப்படியா? வணக்கம். சரி சரி. இருங்கம்மா நம்ம பேசுவோம், ஃபர்தரா பேசுவோம். இருங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சாச்சாண்ணா புனிதவாணன்னா? ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டு தான் வந்துகிட்டு இருந்தேன். ரைட். கூப்பிட்டதுனால ஓரமா நிக்கிறேன். சரி, ஓகே ரைட்டுங்கண்ணா. அது ஆக்டிவேஷன் ப்ராசஸ் நான் பாத்துக்கிறேன். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிருச்சுன்னா பாத்துக்கலாம். நன்றி. அப்புறம் பேசுறேன் டிராபிக்ல. ஓகேண்ணா, நன்றி. ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம ரெஃபர் பண்ணியிருந்த இடத்துல அண்ணன் போயிட்டு சர்வீஸ் கொடுத்து அவங்களுக்கு புரிய வச்சு வாலெட்டை கிரியேட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. தேங்க்யூ. இந்த இடத்துல ஒரு ஹார்டின் சிம்பிள் கொடுத்துடலாம் புனிதவாணன் அவர்களுக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய மதுரை கான்டாக்ட் நீங்க எங்க வேணா இருக்கலாம். நீங்க ஸ்ரீலங்கால இருக்கலாம், இல்ல வந்து நீங்க வந்து மலேசியால இருக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் மதுரையில இருக்கிறாங்க, இல்ல தேனி சர்க்கிள்ல இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க அவங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு எங்களுடைய சப்போர்ட் சென்டர்ஸுக்கு அனுப்பலாம். நாங்க உங்களுக்காக விளக்கம் கொடுத்து அவங்களுக்கு என்ன சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அந்த சப்போர்ட்டை கொடுத்து இணைக்க முடியும்.
ஸோ அதை வந்து ஜிஎஸ்டி உறுப்பினரா, அட்சயம் சார்ந்த குளோபல் சப்போர்ட் டீம் உறுப்பினரா நாங்க வந்து அதை செய்யறோம். இது உதவியாக இருக்கிறத பயன்படுத்திக்கங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுக்கிறோம். அடுத்ததா பாலச்சந்திரன்னா நீங்க பேசலாம். கடைசி ஒரு நிமிஷம் இருக்கு, சொல்லுங்கண்ணா. வணக்கம் சார், அனைவருக்கும் காலை வணக்கம். ஒரு அருமையான ஸ்டேஷன் கொண்டு போனீங்க. பிரால் சார் கேட்ட கேள்விக்கும் சூப்பரான விளக்கம். ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் இன்னும் ரொம்ப தெளிவு அடைஞ்சிருச்சு. முழுமையாக ஒரு கிட்டத்தட்ட நான் என்னை பொறுத்தவரை ஒரு 75% புரிஞ்சுக்கிட்டேன். நான் கண்டிப்பாக ஒரு பெரிய அளவில் ரீச் ஆகிறதுக்கு ஒரு நல்ல வழி கிடைச்சிருக்கு இந்த செஷன். இதன் மூலம் நிறைய பேருக்கு தெளிவடையும். நான் இந்த ஃபரீத் சார் சொன்ன மேட்ரு நான் ஒரு ஃபாலோ பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் குரூப்பில் போடும்போது மறுபடியும் நம்ம பார்க்கும்போது பெரிய அளவில் தெளிவு கிடைக்கின்ற நம்புகிறோம். 11 மணி செக்ஷன் இன்னைக்கு நான் லீவு போட்டதால் பார்க்க முடிஞ்சது, இல்லாட்டி இதை மிஸ் பண்ணியிருப்பேன். தேங்க்யூ சார், உங்களுடைய சிறப்பான ஒரு விளக்க உரைக்கு நன்றிகள். அனைவருக்கும் நன்றிகள். நன்றி நன்றி நன்றி. நான் அடுத்தது குமரன் சார், திருப்பூர் குமரன் சார், நீங்க பேசுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். சார் நீங்க இந்த பிசினஸ் பீப்புள்ஸுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ரன்னிங் காஸ்ட் வந்து குறைக்கலாம்னு சொல்றீங்கல்ல? ஆமாங்க. அவங்க ஐடி போட்டு அவங்க ஆக்ஷன் பண்ணணும் இல்லைங்களா? அப்பதானே அவங்களுக்கு இதா இருக்கும். ஐடியெல்லாம் இருந்தாங்க பட் லேட் ஆகும். ஆமாங்க, அங்க ஆக்ஷன் கொடுக்குறாங்கல்ல சார். கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய்ங்கிறது கண்டிப்பா தேவைப்படுது தானே. அதுக்காக அவங்க நாள் முழுக்க அங்க உழைப்பு கொடுக்குறாங்க இல்லையா? ஆமா, அதே மாதிரி கடையில அவர் வந்து உழைக்கிறதுனாலதான் அதுல வர்ற தொகையில அந்த 1 லட்சத்தை எடுத்து அவரு அந்த கடைக்கான வாடகை, கரண்ட் பில்லு, சம்பளம் எல்லாம் கொடுக்குறாரு இல்லைங்களா? ஆமா ஆமா. இப்ப இந்த 1 லட்சம் ரூபாய் இன்னொரு ஒரே 1 மணி நேரம் மட்டும் அதுல உழைக்கிற அந்த 8 மணி நேரம் அதுல உழைக்கிறாரு அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1 மணி நேரம் மட்டும் இந்த கம்யூனிட்டியோட சேர்ந்து இருந்தாலே போதும். என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருந்தா போதும். ரெஃபர் சிஸ்டம் மூலமா இதை வந்து என்ன கடுமையான உழைப்பு எதுவுமே கிடையாது. தனக்கு தெரிஞ்ச விஷயத்த முதல்ல நாம தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த இன்னொருத்தருக்கு சொல்லி அவரை இணைக்கிறோம், அவ்வளவுதான் இதுல வேலையே இல்லைங்களா? அப்போ இந்த கடையில அவர் போடுற அந்த உழைப்ப, இப்போ குமரன் சார் இருக்காரு, குமரன் சாரோட ஃப்ரெண்டு தான் கடை வச்சிருக்காரு. அந்த கடையில குமரன் சார் போய் அவர் பண்ற வேலை, இப்ப எக்ஸாம்பிள் விவேக்னு வச்சுக்கோங்க அவர் பேரு. விவேக் வந்து உங்களுடைய ஃப்ரெண்டு, நீங்க வந்து அவர் கடை வச்சிருக்கிற நபர்கிட்ட இதை சொல்றீங்க. விவேக் சார் உழைக்கிற உழைப்ப நீங்க வந்து போய் அவருக்கு பதிலா நீங்க உழைக்க முடியாது. ஹோட்டல்ல உங்களால அந்த வேலையை செய்ய முடியாது. அவர் வேலையை அவர் தான் செஞ்சாகணும் இல்லையா? ஆனா விவேக் வந்து ஹைஃபை ஸ்பேஸ்க்குள்ள நீங்க ஒரு நபராக இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்க. அவர்கிட்ட சொல்றீங்க உங்களுடைய இந்த ரன்னிங் காஸ்ட் இந்த சிஸ்டம் வழியா உங்களுக்கு கொடுக்க முடியும். இந்த சிஸ்டம் வழியா உங்களுக்கு அந்த 1 லட்சம் ரூபாய் தேவையை வந்து மாசம் நீங்க இதுல இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவரை வந்து உள்ள கொண்டு வரீங்க. அவர்கிட்ட ஒரு கஸ்டமர் லிஸ்ட் எடுக்கிறாரு, ஒரு 1000 பேர் கஸ்டமர் லிஸ்ட் எடுக்கிறாரு. அவர் மளிகை ஜாமான் வாங்குறதுல இருந்து விறகு வாங்குறது, கேஸ் வாங்குறது, மற்ற பொருள் வாங்குறது, எல்லாரும் கம்யூனிட்டியும் எடுக்கும்போது ஒரு 1000 பேர் லிஸ்ட் கொடுக்குறாரு. அந்த 1000 பேர்கிட்ட நான் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன், இது ரொம்ப பெஸ்டா இருக்கு, என் நண்பர் உங்ககிட்ட வந்து தெளிவுபடுத்துவாருன்னு உங்ககிட்ட அவர் அறிமுகப்படுத்தி வைக்கிறார். அவருடைய அறிமுகம் வந்து அந்த கடையை வெட்டிய வெளியில போல அந்த 1000 பேரையும் 10 பேரா ஒரு வாரத்துல 10 பேர் புது ஆட்களா உங்கள்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. நீங்க என்ன பண்றீங்க, எல்லாருக்கிட்டையும் இந்த விளக்கத்தை மட்டும் கிளியரா கொடுக்குறீங்க. அது மூலமா தெளிவடைகிற நபர்கள் 1000 பேர்ல பாதி 500 பேர் வந்து இவரோட டைரக்ட் மெம்பரா வரும்போது இந்த 1 லட்சம்ங்கிறது சாதாரணமா மாறிடும். அவர் அந்த கடையை விட்டு வெளியில வரல, கடையில இருந்து வேலை பார்த்தாரு. அவருடைய கம்யூனிட்டியா இருக்கக்கூடிய அந்த கான்டாக்ட பணமா மாத்திட்டாரு. இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, விவேக் வந்து நீங்க ஹோட்டல்ல பண்ற வேலையை நீங்க போய் பண்ண முடியாது. ஆனா விவேக்குக்காக ஹைஃபை ஸ்பேஸ்ல என்ன கடமை செய்யணுமோ அதை நீங்க செய்ய முடியும். சரிதானுங்களா? ஒரு ஸ்மார்ட்டான ஒரு மணி நேரத்தை வந்து விவேக்குங்கிற ஒரு என்டர்பிரனர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய ஸ்மார்ட்டான ஒரு ஐடியாலஜி, அந்த ஒரு முடிவெடுத்ததன் காரணமா இந்த பிளானை முழுமையா அவர் உள்வாங்கிக்கிட்டு அவர் ஃபீல்டுல இறங்கி ஒர்க் பண்ணலைனாலும் ஸ்மார்ட்டா ஐடியா பண்றாரு. தன்னுடைய மதுரை கான்டாக்ட புனிதவாணன் அவர்களை பேச வைக்கிறாரு, திருப்பூர் கான்டாக்ட குமரன் அவர்கள்ட்ட பேச வைக்கிறாரு, தேனி கான்டாக்ட கண்ணன் கிட்ட கொடுத்து பேச வைக்கிறார். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய கான்டாக்ட கிளியரா கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த அவர் எக்ஸிக்யூட் பண்ணா ஸ்மார்ட்டான ஐடியா தானே. அந்த 1 லட்சம் ரூபாய் வெறும் போன் கால்லயே அவர் தயார் பண்ணிடுறாரு. இது மாதம் 1 லட்சம்னா மாசத்துக்கு 12 லட்சம் ரூபாய் அவர் மிச்சப்படுத்துறதே பெரிய வருமானம் இல்லைங்களா? ஆமா சார். சோ இதுதான் சார் இந்த தொழில் முனைவோர்கிட்ட பேச வேண்டிய ஐடியாலஜி. நம்ம ஹைஃபை ஸ்பேஸ கொடுக்கும்போது அவங்க அந்த வாடகை இல்லாம போச்சு அப்படின்னாலே அவங்களுக்கு பெரிய பேர்டன் குறையும். மாசம் வாடகை கொடுக்கறதே எவ்வளவு பேருக்கு பிரச்சனையா இருக்கு. ஒரு வீட்டை எடுத்துக்கோங்க,
இண்டிவிஜுவல் பர்சன் ஒவ்வொருத்தர்கிட்டையும் எடுத்துக்கோங்க. ஒரு வீட்டுக்கு 10,000 ரூபாய் வாடகை, 8,000 ரூபாய் வாடகை இருக்கு அப்படின்னா அந்த வாடகையை ஃப்ரீ பண்ணி கொடுத்தாலே எவ்வளவு பெரிய பிளஸ்ஸா மாறுது அவங்களுக்கு. ஆமா சார். ஸோ அந்த பெரிய விஷயம் தான். ஆப்பர்ச்சுனிட்டியை பெறுறதுக்காக வாழ்நாள்லயே ஒரே ஒரு முறை 5,000 ரூபாய் கொடுங்க. வாடகையை 10,000 ரூபாய் நீங்க மாசம் மாசம் கொடுக்குற வாடகையை 5,000 ஒரே ஒரு முறை கொடுத்து இந்த சிஸ்டம்ல நீங்க ஒரு உறுப்பினரா மாறி கொஞ்சம் எங்களோட சேர்ந்து நின்னீங்கன்னா உங்களுக்கான செலவை நீங்க மிச்சப்படுத்தலாம். வரவு வர்றது அதுக்கு அடுத்து வரும், அது அளவில்லாம வரப்போகுது. முதல்ல உங்க செலவை நீங்க மிச்சப்படுத்தலாம். இது ஒரு பிச்சிங் பாயிண்ட் தான் சார் குமரன் சார். ஓகே சார், தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு 2 மணி நேரம் நமக்கு நிறைய ஒரு கற்றலா இருந்தது. நான் இந்த செஷனோடைய ரெக்கார்டை ஸ்டாப் பண்ணிடுறேன்.